அட்வான்ஸாக 5 லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் வழக்கம் போல் நடக்குது. பூஜைக்கெல்லாம் வராரு, எல்லாம் பண்ணுறாரு. செட்டு போட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் ஷெடியூலுக்கு ஃபஸ்ட்டு டே ஒரு செட்டு சாங் எடுக்கணும். வரவே இல்லை கார்த்திக். நாள் முழுக்க வரல. முதல் நாள் ஷூட்டிங்கே ஷூட்டிங் நல்லா இருக்கே, 20-30 lakhs வாங்குறேன், ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு another 5 lakhs கிடைக்குமா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. அப்போல்லாம் வந்து வீடு திறந்துருக்கும், ரெடியாக மங்களகரமாக அதான் அந்த சுப்பிரபாதம்லாம் போட்டு உட்காந்துருப்பார், பட்டையெல்லாம் போட்டு. 10 மாதம் ஆனாலும் பார்க்க முடியாது கார்த்திக், பூட்டை பூட்டிடுவார். இது வந்து ஒரு ப்ரொடியூசர் தெரிஞ்சு போச்சு. அதாவது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறாரு, வெளியில் பூட்டு போட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து காலையிலேருந்து நின்றுருக்காரு. 7 மணிலேருந்து வெளில வருவாரா. அவர் காரு படிக்கட்டு வாசல் என்ன மடக்கிடலாம்ல, ஒளிஞ்சிட்டு இந்த ப்ரொடியூசர் டக்குன்னு வந்து கார்த்திக் சார் அப்படின்ட்டு இருக்காரு. யார் கார்த்திக், யார் நீங்கள்? என் பேர் சதீஷ் சார். யாரோ ஒரு ப்ரொடியூசரா பாஸ்கர் உங்களை தேடி வராரு, கண்டுபிடிச்சி வந்துட்டாரு ஹாஸ்பிட்டலில். ஐயோ இங்கேயும் வந்துட்டாங்களா, ஐயோ ஹாஸ்பிட்டலில் நோயாளிக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்கல்ல, ஒரு ப்ளூ அண்ட் ப்ளூ, ஒரு க்ரீன் அண்ட் க்ரீன் கொடுப்பாங்கல்ல, அதை போட்டுக்குவார் ரெடியா. என்ன கார்த்தி அப்படின்னா, அப்பா வாங்க வா சொல்லுங்கப்பா, ஃபீவர்ப்பா, திடீர்னு இந்த நைட்டு அட்மிட். நேற்றுக்கு சாயந்தரம் உன்னை வந்து அடையார் கிளப்பில் பார்த்தாங்களாமே. 7 மணிக்கு ஷூட்டிங்கு, செகண்ட் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே. இந்த மாதிரி வந்து கார்த்திக் பேசணுமா, அவர் மேனேஜர் கார்த்திக் பேசணுமா. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஐயோ நாளைக்கு ஷூட்டிங் ஆச்சா, என்ன வில்லங்க பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே சார். வந்து 5 lakhs வந்து நீங்கள் கொடுத்தா தான் வருவாராமா. காலையில் வந்து 7 மணிக்குள்ள 5 lakhs வந்து வீட்டில் கொடுத்துட்டிங்கன்னா ஷூட்டிங்க்கு வருவார். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி கிடையாது. அப்பாவோட சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, இவரும் நல்லா சம்பாதிக்கிறாரு. இருந்தும் ஏன் இந்த காசு வாங்கிட்டு ஏமாத்துறது? காஸ்ட்லியான வாட்சு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழும்போது உங்களுக்கு வர வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது பத்தாது. பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னால் கூட நீங்கள் அப்படியே பக்கத்தில் போய் பாத்ரூம் நிற்கணும். என்ன சொல்லுவார், நிம்மதியாக எவரையும் கூட போக முடியல. ஓகே பரவாயில்ல, இதில் ஒரு புது அனுபவம் இல்லை. தம்பி கார்த்திக் தம்பி அப்படின்னு எழுப்பியிருக்காரு. அங்கிள் பார்க்கலையா காலை, எதுக்கு பாத்ரூம் போனேன்னா சல்லுன்னு காலை வச்சு சல்லுன்னு வலிக்க விட்டு. டாக்டர் வந்தாங்க. எப்போ வந்தாங்க? நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அங்கிள், உங்களை எழுப்பக்கூடாது. லைட்டாக காலை அப்படி சுற்றி பார்த்துட்டு, சரி நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஷூட்டிங்க்கு வாங்க. எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு சேரில் வச்சு, அப்பா பேண்ட்டு போட முடியாதுப்பா, கவலைப்படாதப்பா, சித்திராலய சண்முகம் சார் எல்லாரும் ஹெல்ப். பாட்டை போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறேன். இடது காலை தூக்கி நடனமாடு. அன்னைக்கு பிரபலமா இருந்த ஒரு ரவுடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ரொடியூசரோட அக்கப்போராகி, அந்த ப்ரொடியூசர் பேரும் எனக்கு தெரியும், எடுத்து கார்த்திகை வந்து கடத்திட்டு போய் நடுக்கடல்ல வச்சுட்டாரு. ஃபில்மேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஒரு ஸ்பெஷலான கான்வர்சேஷனில் நம்மளோட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இப்போ சமூக வலைதளங்களில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்க நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நான் சொன்ன மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து நடிகர் கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக் பற்றின விஷயம்தான். அதாவது அவர்கிட்ட போனால் நம்ம ஈஸியாக படம் பண்ண முடியாது, படத்தை வாங்கிட்டு மோசடி பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகளை இப்போ இயக்குனர் பாரதி கண்ணன் வந்து வச்சுருந்தார். உங்களுடைய அப்பா இயக்குனர் பாஸ்கர் அவர்கள் வந்து கார்த்திக் அவர்கள் வச்சு 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் 2 படம் சொந்த படம், ஓன் ப்ரொடக்ஷனுமே பண்ணியிருக்காரு. ஸோ கார்த்திக் பற்றின உங்களுடைய பார்வை ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதாவது உண்மையாக சொல்லப்போனால் கார்த்திக் வந்து நல்ல மனிதர் தான். ஆனால் அவருடைய பர்சனல் கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்சனல் கேரக்டர்ஸால் தான் அவர் வீணாக போயிட்டார். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் அவர் வாழ்ந்திருப்பார், முத்துராமனோட சன்னு. ஆனால் சினிமாவில் அவர் ஒரு நடிகராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா வந்து கரடுமுரடான பாதை. அந்த கரடுமுரடான தொழிலுக்கு நீங்கள் அக்காமடேட் ஆனால் தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதாவது நவரச நாயகன்ற பேர் வந்து 100% வந்து கார்த்திக் பொருந்தும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்து அடித்து தூக்கிட்டு போவார். நீங்கள் வந்து எப்படி சொல்லி வருஷம் 16 உள்ள கார்த்திக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு வாசல் கார்த்திக்கு, நிறைய படங்கள். நீ மௌனராகம் கார்த்திக்லாம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் படத்தில் வந்திருப்பார். அந்த 20 நிமிஷம் படத்தில் அவர் மட்டும்தான் பேசப்பட்டார். அந்த மாதிரி ஒரு நடிப்பு, எப்படி எக்ஸ்ட்ராடினரியாக நடிக்கக்கூடிய டேலண்ட்
டேலண்ட் உள்ள ஒரு பிரமாதமான நடிகர், ரொம்ப பிரமாதமான ஒரு உயரத்துக்கும் ஒரு உச்சத்துக்கும் வந்திருக்க வேண்டிய ஒரு நடிகர். ஆனால் பார்த்தீங்கன்னா வீணாக போயிட்டார், அதுதான் உண்மை. நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து 3 படம் அவரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு படம் வந்து பக்கத்து வீட்டு ரோஜான்னு, அது கார்த்திகனுடைய ஏர்லி டேஸில், அது வந்து அப்பா டைரக்டர் மட்டும்தான். அந்த படம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஒரு ப்ளே பாய் மாதிரி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வாலிபமே வாவா, எப்படி சொல்கிறது, இளம் ஜோடிகள், அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான் நடிச்சிருந்தார். அப்போ தான் அந்த பக்கத்து வீட்டு ரோஜா பண்ணாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்திருக்கிற சூழ்நிலை 80ல் அறிமுகமாகறாரு, 82ல் எடுக்கிற படம், அது 2 வருஷத்துக்குள்ளே நடித்ததுனால அந்த நேரத்துல எல்லாம் பெருசாக தொந்தரவு இல்லை. அலைகள் ஊதியில முடிச்சுட்டு டக்குனே அடுத்து. ஆமாம், அப்போவே வந்து எப்படின்னா அந்த படத்தில் வந்து பேர் வந்து ராதாவோட எப்போவுமே சீண்டிக்கிட்டு இருக்குது, வம்புழுக்கிறது, அவங்க முடியை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி நிறையா. அது வயசும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 22-20 வயசு, ராதாக்குமே ரொம்ப சின்ன வயசு. ஸோ அந்த இப்போ ஹீரோயின் பேரே பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால அவங்க ஜாலியாக செட்டில் விளையாடுறது, போகிறது, சண்டை பிடிச்சிக்கிறது. ராதா வந்து பல நேரங்களில் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம், சார் இந்த பாருங்கள் சார், என் முடியை பிடிச்சி இழுக்கிறான் சார், மேக்கப் கலைஞ்சிருச்சுன்னா எனக்கு கேட்காதீங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறான், காஸ்டியூம் கிழிஞ்சிச்சுன்னா எனக்கு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல. அப்பா சொல்லுவாரான், டேய் கார்த்திக் சும்மா இருக்க மாட்டியா, ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன பையன், அப்பாலாம் கம்பேர் பண்ணால் பல மடங்கு சின்ன பையன் கார்த்திக் வந்து. ஏன்னா அப்பா வந்து முத்துராமனோடையெல்லாம் பழகி இருக்கிறவங்க. முத்துராமன் வந்து அப்பாவுக்கு நல்ல நண்பர். அப்பா ஸ்ரீதர் சார், டேரக்டர் ஸ்ரீதர்கிட்ட ஒர்க் பண்ணாங்கல்ல, அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா முத்துராமன், ரவிச்சந்திரன், நிறைய பேர் வந்து அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அந்த வகையில் கார்த்திகோட அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெருங்கிய நண்பராக தான் இருந்தார் முத்துராமன் சார். ஸோ அதனால் உரிமையாக திட்டுவாங்க, அதாவது வந்து டேய் சும்மா இருக்க மாட்டா, டேய் கார்த்தி சும்மாறா அப்படின்னு வாங்கலாம். இந்த மாதிரி அந்த விளையாட்டுத்தனம் வந்து அப்போவே இருந்துகிட்டு இருந்திருக்கு கார்த்திக். அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் திறப்பு விழான்னு ஒரு படம், அது வந்து நாங்கள் பூஜை போடுறோம். அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா ரகுவரன் ஹீரோ. ரகுவரனை புக் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து, ரகுவரனுக்கு வந்து 4 லட்ச ரூபா சம்பளம், அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து பூஜையெல்லாம் போட்டாச்சு. அந்த படத்தில் பூஜை போடும்போது ரகுவரன் தான் இருக்கார், பூஜைக்கு ரகுவரன் தான் வராரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரகுவரனும் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அந்த போதை பழக்கத்துக்கெல்லாம் நிறைய அடிமையாகி ரொம்ப பெருசாக வந்து சினிமா துறையிலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தார். ஒவ்வொரு காலகட்டங்களில் ரகுவரனும் இப்படி தான் நிறையா தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். நாங்கள் பூஜை போட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆல்ட்ரு பண்ணார். நான் கொடுத்த தேதியில் வர முடியாது, நீங்கள் ஒரு மாதம் தள்ளி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஷூட்டிங் டேட்ஸ் ஆல்ட்ரு பண்ணார். பட் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஷூட்டிங் போக வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு, ஃபைனான்ஸ்லாம் வாங்கியிருக்கிறதுனால. அதனால் அப்பா சொன்னார், இல்லை நான் பிளான் பண்ண மாதிரி ஷூட்டிங் போகிறேன், ஒன்று நீங்கள் நடிங்க, இல்லைன்னா நீங்கள் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க. 1 லட்ச ரூபா என்னமோ கொடுத்தாங்க. அந்த அட்வான்ஸை வாங்கிட்டு இமீடியட்டாக ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், யாரை போடலான்னும் போது ஏற்கனவே பக்கத்து வீட்டு ரோஜா எடுத்திருந்தனால கார்த்திகிட்ட போய் தம்பி நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்பா தான் கூப்பிடப்பில்ல, ஓகேப்பா ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் கமிட் ஆனார். ஆனால் இந்த இன்பிட்வீன் டைமில் கார்த்திகோட வளர்ச்சி வந்து பல மடங்கு இதாகிடுச்சு. ஆமாம், கார்த்திகோட வளர்ச்சி வந்து நல்ல பெரிய வளர்ச்சி ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா அதுக்கு வருஷம் 16, அது நான் சொன்னேன்ல இந்த மௌன ராகம், இந்த படம்லாம் வந்து கார்த்திக் ஒரு பெரிய பேரை எடுத்து கொடுத்துச்சு. நிறைய படங்கள் தொடர்ந்து நிறைய படங்களில் நிறைய இயக்குநர்களுடைய டைரக்ஷனில் நடிச்சுக்கிட்டே தான் இருந்தார், நல்ல ஒரு ஹீரோவாக இருந்தார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக், பிரபு இவங்க 2 பேர் தான் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து சுரேஷ் ஒரு பக்கம் இருப்பார், இன்னொரு பக்கம் மோகன் ஒரு பக்கம் இருப்பாங்க. இவங்களாம் தான் அந்த காலத்தில் வந்து ஒரு ஹீரோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் இவங்களோட கொஞ்சம் மெச்சூரிட்டியாக வந்த ஆர்டிஸ்டாக சத்யராஜ், சரத்குமார் இவங்கெல்லாம். கார்த்திக் இருந்த காலத்திலே விஜயகாந்த் இருந்தார், ரஜினிகாந்த், கமலஹாசன் ஒரு பக்கம் இருந்தாங்க. இதுதான் அந்த காலத்தில் டாப் ஆர்டிஸ்ட். யோசிச்சு பார்த்தா எல்லாருமே கிட்டத்தட்ட டாப்ல தான் இருந்திருக்காங்க. ஆமாம், எல்லாருமே டாப்ல இருந்தாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல் அப்போ இருந்தாங்க. அது சிவாஜி எல்லாம் வந்து அந்த அப்போ ரிட்டையர் ஆன காலம் மாதிரி கிட்டத்தட்ட ரஜினி, கமல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம். அப்புறம் பிரபு, கார்த்திக் இவங்க ஒரு கேட்டகரி. அப்புறம் முரளி இருந்தார். முரளி வந்து ஒரு சூப்பராக பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு முரளி இருந்தார். அப்புறம் வந்து நான் சொன்னேன்ல சுரேஷ் இருந்தார், மோகன் இருந்தார். ஸோ இவங்க எல்லாமே வந்து நல்ல பெரிய ஸ்டார்ஸாக இருந்தாங்க. சட்டத்தின் திறப்பில் 4 லட்சம் தான் ரகுவரனுக்கு என்ன சம்பளம் பேசணுமோ அதுதான் கார்த்திக்னு சொன்னோம். ஓகேன்னு சொன்னார். 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம். பூஜை ஏற்கனவே போட்டாச்சு. ஷூட்டிங் கரெக்டாக வந்தார், நல்ல கோஆப்ரேட் பண்ணார், எந்த தொந்தரவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் ரொம்ப ஹைலைட் அப்படின்னா வருஷம் 16ன்னு ஒரு படம், அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. நம்ம பாசில் டைரக்ஷனில் வந்த படம். அந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கும்போது இமீடியட்டாக வந்து நமக்கு தேதி கொடுத்தார். அதிலெல்லாம் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, சின்ன ஒரு லாஸோடு போயிடுச்சு. அந்த படம் வந்து பெரிய வியாபாரங்கள் கொஞ்சம் சுணக்கமாயிருச்சு.
ஒரு 4 லட்ச ரூபா லாஸ் மாதிரி அந்த படத்தை முடிச்சுட்டு அது ஒரு 4 லட்ச ரூபாங்கிறது சினிமாவில் ஒரு பெரிய லாஸாக நம்ம சொல்ல முடியாது. அது அந்த நேரம் அந்த காலகட்டங்களில் ஓகேன்னு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து இமீடியட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது 92ல் வந்து கார்த்திகை மறுபடியும் அப்ரோச் பண்ணோம். அப்போ வந்து கிழக்கு வாசல் வந்திருக்கு. கிழக்கு வாசல் வந்திருக்கு, ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னோடனே அப்போ வந்து 20 லட்ச ரூபா சம்பளம் பேசுகிறோம். 20 லட்ச ரூபா சம்பளம் பேசி அட்வான்ஸாக 5 லட்ச ரூபா கொடுக்குறோம். அட்வான்ஸாக 5 லட்ச ரூபா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் வழக்கம் போல் நடக்குது. பூஜைக்கெல்லாம் வராரு, எல்லாம் பண்ணுறாரு. அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ரோஜா எடுக்கும்போதோ சட்டத்தின் திறப்புல எடுக்கும்போதோ எந்த பிரச்சனையும் இல்லை கார்த்திகால. ஸோ அதே மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு இந்த படத்தை தொடங்கினா முதல் நாள் வந்து அடுத்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகிறோம். செட்டு போட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கு ஃபஸ்ட்டு டே ஒரு செட்டு சாங் எடுக்கணும். வரவே இல்லை கார்த்திக். நாள் முழுக்க வரல. முதல் நாள் ஷூட்டிங்கே வரல. அந்த படத்தில் வந்து பானுப்பிரியா வந்து பேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே 2-3 நாள் எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்போ வெங்கட்னு ஒருத்தர் வந்து அவருடைய மேனேஜராக இருந்தார். பத்மநாபன் ஒருத்தர் வந்து அவருடைய மேக்கப் மேன் நினைக்கிறேன், இல்லை காஸ்டியூமரான்னு தெரியல சரியா. அவர் ஒருத்தர் இருப்பார். இவங்க தான் வந்து இவங்கள தான் ரீச் பண்ண முடியும், கார்த்திகை ரீச் பண்ண முடியாது. இந்த மேனேஜருக்கு வெங்கட்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கே இருக்கார் கார்த்திக் அப்படின்னு கேட்டால், சார் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படிங்கிற பதில் வந்து அவர் எல்லாருக்குமே சொல்லுவார். ஏன்னா உண்மையிலுமே அவருக்கே தெரியாது. உண்மையிலுமே தெரியாது. ஏன்னா எங்க இருப்பாருன்னே தெரியாது. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பல நேரங்களில் வந்து உண்மை தெரிஞ்சா கூட இவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்னா, கார்த்திக் வந்து அப்போ ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார். ஒரு நல்ல ஒரு பெரிய டீலக்ஸ் ஃப்ளாட்டில் இருந்தார். அந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் பூட்டு போடுவாங்க இல்லையா, லாக் பண்ணி பூட்டு போடுவாங்கல்ல, உள்ளே வந்து கார்த்திக் இருப்பார். அவர் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்கும். உள்ளே வந்து கார்த்திக் இருப்பார். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார்னா ஏதோ வீட்டில் டிவி பார்த்துட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். வெளியில் வந்து வீட்டு வெளியில் இந்த மேனேஜரை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு நீ போயிருன்னுவார். இவருக்கு வெளியில் வரணும் அப்படின்னா, இப்போ வந்து வெளியில் வரணுன்னா அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணுவார். அப்போல்லாம் லேண்ட்லைன் தான். ஃபோன் பண்ணி எங்கேப்பா இருக்கா, வெங்கட் வாப்பா திறந்து விடு, நான் ரெடி ஆகிட்டேன், வெளில போகணும் அப்படின்வார். உடனே இவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம் டயத்துக்குள்ளே வருவார். வந்து பார்த்தீங்கன்னா பூட்டை திறப்பார். டக்குன்னு படி இறங்கி கடகடன்னு போவார். காரில் ஏறி வேறு பக்கம் போயிடுவார். இதுக்கு நடுவில் அந்த பணம் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த பாரதி கண்ணன் சார் சொல்லியிருந்தார்ல, ஒரு 10-15 பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டாருன்னு. அந்த மாதிரி வரவங்ககிட்டலாம் காசு வாங்குவார். வரவங்ககிட்ட எப்படின்னா, என்ன கார்த்திக் சார் ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு, ஓ பண்ணலாமே, என்ன ஒன்று கதை என்ன சொல்லுங்கோ, நல்லா இருக்குமே, ரொம்ப நல்லா இருக்கே, 20-30 lakhs வாங்குறேன், ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா, இதோ ஓகே ஒரு 5 lakhs கொடுங்கோ அப்படின்வார். டக்குன்னு ஒரு 5 lakhs வாங்குவார். அடுத்து ஒரு வாரத்திலே ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி அவர் மேனேஜர் பேசுவார். சார் கார்த்திக் சார் உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. அந்த ப்ரொடியூசர் நினைப்பார், ஓ 5 lakhs அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தோம், தேதி கொடுக்க போகிறாரு போல், கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு லைனில் வந்தோன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு அனதர் 5 lakhs கிடைக்குமா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார், எப்போ சார், 1 day 2 day அப்படின்னுவார். தந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 lakhs கொண்டு வந்து ப்ரொடியூசர் கொடுப்பார். அப்போல்லாம் வந்து வீடு திறந்துருக்கும், ரெடியாக மங்களகரமாக அந்த சுப்ரபாதம்லாம் போட்டு உட்காந்துருப்பார், பட்டையெல்லாம் போட்டு, புரியுது உங்களுக்கு, பட்டையெல்லாம் போட்டு உட்காந்துருப்பாரு. வாங்க 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 ப்ரொடியூசர் சார் உட்காருங்க, கொடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ரொம்ப தேங்க்ஸ், படம் டயத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அடுத்து 2 மாதத்தில் டேட்ஸ் கொடுத்துட்றேன், அந்த படம் கொடுத்துருக்கேன், இந்த படம் கொடுத்துருக்கேன், அது உடனே உங்களுக்கு பண்ணிடுறேன் அப்படின்னுவார். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த ப்ரொடியூசர் போனார்னா, அந்த 10 லட்சம் கொடுத்த ப்ரொடியூசரு 10 மாதம் ஆனாலும் பார்க்க முடியாது கார்த்திக், பூட்டை பூட்டிடுவார். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்து வரவங்ககிட்ட எல்லாம் அட்வான்ஸ் வாங்குவார் கார்த்திகை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை என்ன ஆயிருக்கு, இது வந்து ஒரு ப்ரொடியூசர் தெரிஞ்சு போச்சு. அதாவது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறாரு, வெளியில் பூட்டு போட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து சினிமாவில் பேசுவாங்கள்ல, ஒருத்தர் அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருப்பார் சார், நீங்கள் பூட்டு இருக்குன்னு நினச்சி பார்த்து வர வேண்டியதுதான், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பார், நீங்கள் வந்து ஏதாவது வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்னோன்னு என்ன பண்ணியிருக்காரு, காலையிலேருந்து நின்றுருக்கார். 7 மணிலேருந்து வெளில வருவாரா அவர் காரு படிக்கட்டு வாசல் நின்னா மடக்கிடலாம்ல, ஃப்ளாட்டு தானே, ஆனால் நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து அவருடைய பூட்டி இருந்திருக்கு. மேலே போய் முதல்ல பாட்டார், பூட்டி இருக்கு. சரி கீழே வந்து நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்சம் தள்ளி யாரும் கண்படாமல் அப்படி கார் பார்க்கிங் கிட்ட அப்படி நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு எப்படி சொல்லுது, சாயந்தரம் 4 மணியை போல் ஒரு மேனேஜர் படி ஏறி போயிருக்காரு.
ஆள் போகிறாரு அப்படின்னோடனே கரெக்டாக மேனேஜர் நான் சொன்னேன்ல போவார், பூட்டு திறப்பார், உடனே ஓப்பன் பண்ணோன்னு கார்த்திக் வந்து கடன்னு இறங்கி வராரு படியில். கார்த்திக் ட்ரெஸ் பண்ணி ஒரு கேப் ஒன்று போட்டுப்பார் பார்த்துக்கிங்களா, அது முன்ன கேப் ஒன்று போட்டு கடன்னு இறங்கி வராரு. இறங்கி வந்தோன்னு ப்ரொடியூசர் கார் பார்க்கிட்ட இருந்து ஒளிஞ்சிட்டு இருந்த ப்ரொடியூசர் டக்குன்னு வந்து கார்த்திக் சார் அப்படின்ட்டு இருக்காரு. யார் கார்த்திக், யார் நீங்கள்? என் பேர் சதீஷ், சொல்லுங்கள். கார்த்திக்கோட கசின், பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கேன்ல. சூப்பர் மேனேஜர், பார்க்கறதுக்கு அதே இருக்கிறதுனால நீ என்ன வந்து கார்த்திக் நினச்சிட்டாரு, நான் சதீஷ். சொல்லுங்க நீங்கள் யாரு அப்படிங்க பாரு. நடந்துருக்குதெல்லாம் நடந்து அவர் சொல்ல, சார் நீங்கள் தானே சார் கார்த்திக், என்ன சார் சொல்கிறீங்க, கொஞ்சம் தொப்பியை கழட்டுங்க அப்படின்வாரு. தொப்பி எதுக்கு கழட்ட சொல்கிறீங்க, அது சும்மா ஃபேஷன் போட்டிருக்கேன், சொல்லுங்கள். நான் இல்லை, அதாவது ரொம்ப துருவி கேட்குறாங்கன்னு என்ன பண்ணுவார், நான் இல்லை, நான் சதீஷ் கசின் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நடந்து போய் காரில் ஏறுவார். டிரைவர் கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறிட்டு, அப்பாடா தப்பிச்சோம், என்னடா ஒளிஞ்செல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து அப்படியே பறந்துடுவார். அவ்வளோ சிட்டாட்டம் பறந்தாருன்னா அதுக்கப்புறம் எப்போ மறுபடியும் பார்க்க முடியாது. இப்படி ஒளிஞ்சிருந்து ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சதுக்கு நான் கார்த்திக் இல்லைன்ட்டு ஓடிட்டார். அந்த மாதிரி எல்லாம் வந்து சேட்டை செய்வார். இந்த சக்கரவர்த்தி படம் மேட்டருக்கு வந்து 3வது படம் சக்கரவர்த்தி பண்ணுறீங்க நீங்கள். ஆமாம், ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் 2 படம் கார்த்திக் பண்ணுறாரு. 2மே வந்து அப்பா ப்ரொடியூசர் டைரக்டர். முதல் படம் வந்து நான் சொன்னது வெளிப்படம், அது வந்து கலைஞானன் சார் பக்கத்து அப்பா டைரக்ஷன் மட்டும். அது என்னன்னா அந்த பைரவி படம் பண்ணாங்க இல்லையா, அவங்க கலைஞானன் சார் தான் பண்ணாங்க. அவங்களுக்காண்டி பண்ணி கொடுத்த படம் அது ஒரு படம். அந்த ஒரு படம் தான் கலைஞானன் சாருக்கு மட்டும்தான் அப்பா வந்து வெளி பேனருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் பைரவி ஒரு அவுட் சைட் பேனரு, அதே மாதிரி அதே கலைஞானன் சாருக்காண்டி தான் அந்த பக்கத்து வீட்டு ரோஜா பண்ணாங்க. அது இல்லாமல் அப்பா சினிமா கேரியரில் பண்ண எல்லா படங்களுமே சொந்த படங்கள் தான், எல்லாமே டைரக்டர் ப்ரொடியூசர் ஓன் ப்ரொடக்ஷன் தான். ஸோ அப்படி சக்கரவர்த்தி படத்துக்கு நம்ம புக் பண்ணி ஃபஸ்ட்டு டே நான் சொன்னேன் இல்லையா, வராமல் விட்டார்னு. அதுக்கப்புறம் அவர் தேடி கீடி பிடிச்சி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு பார்த்தா எங்கே இருக்காருன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல், அடையாரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கார் சார். தகவல் கண்டுபிடிக்கணும்ல, ஆனால் நம்ம ஷூட்டிங் நிற்கிது, ஆர்டிஸ்ட் வராமல் எப்படி எடுக்க முடியும்? சாங்கு வேறு ஏதாவது சீனாக இருந்தால் வேறு ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கலாம். சாங்கு செட்டு வாடகை, செட்டு ஒன்று நீங்கள் செட்டை ஒரு ஸ்டுடியோவில் எரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளோர் வாடகை டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே வந்து அந்த செட்டை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கு பேட்டா கிட்டான்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங்கே நடக்காட்டாலும் ஃப்ளோர் வாடகை கொடுக்கணும். இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது பார்த்தீங்கன்னா அடையாரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சோன்னா என்னாச்சு, சரி வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வண்டி என்ன பிடிக்கணும் விரட்டி, என்ன நம்ம பணம் போட்டிருக்குமே அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்ணிக்கோம், விரட்டி பிடிச்சி போய் அடையாரில் போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேடி உள்ளே போய் ரிசப்ஷனில் சார் ஆர்டிஸ்ட் கார்த்திக் எந்த ரூமில் இருக்கார் அப்படின்னு. அப்படி யாருமே இல்லை சார், அது யாருமே இல்லையே அப்படிங்கிறாங்க ரிசப்ஷனில். இங்கே தான் இருக்காருங்க, கார்த்திக் எங்கே இருக்கார் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை சார் அப்படி இருங்க ரெஜிஸ்டர் பார்க்குறேன். கார்த்திக்கு சார் என்ன ப்ராப்ளம்க்காக அட்மிட் ஆகிருக்கார் அப்படிங்க. அவர் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, அவர் மனநோய்ங்க, அட்மிட் ஆகிருக்காராங்க அப்படின்னு கேட்டோன்னா இல்லை அப்படி யாருமே இல்லை, இது இருக்காருன்னு தெரியும், இப்போ வந்து நான் போலீஸோடு வந்துடுவேன், பிரச்சனை ஆயிரும் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கார், எந்த ரூமில் இருக்கார்? இல்லை சார் அவர் ஃபீவர் சார், அவருக்கு அட்மிட் ஆகிருக்கார் சார் அப்படின்னார். அப்புறம் இல்லைன்னு சொன்னீங்க, இல்லை சார் அங்கே தான் சார் இருக்காருன்னு ஒரு ரூம் நம்பர் சும்மா 303ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே இருக்குது? 4th floor அப்படின்னோன்னா லிஃப்ட் அமுக்கி 4th floor ஏறுவீங்க இல்லை, அதுக்குள்ளே இங்கே கார்த்திக் போயிடும். சார் யாரோ ஒரு ப்ரொடியூசராக பாஸ்கர் உங்களை தேடி வராரு, கண்டுபிடிச்சி வந்துட்டார் ஹாஸ்பிட்டலில். ஐயோ இங்கேயும் வந்துட்டாங்களா, ஐயோ. அந்த ரூம் எப்படின்னா அவர் டீலக்ஸ் ரூம், அதாவது வந்து டிவியிலேருந்து ஏசிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் அங்கே இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீலே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவார்னா, யாராவது எப்பயாவது தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டால் மாட்டிக்கோமேன்றதுனால என்ன பண்ணுவார்னா, ஹாஸ்பிட்டலில் நோயாளிக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்கல்ல, ஒரு ப்ளூ அண்ட் ப்ளூ, ஒரு க்ரீன் அண்ட் க்ரீன் கொடுப்பாங்கல்ல, அதை போட்டுக்குவார் ரெடியாக. போட்டுட்டு நோயாளிக்கு கொடுக்குறது போட்டுட்டு தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு ஜாலியாக. அங்கே பார்த்தீங்கன்னா மச்சாமி சருவா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். ஃபோன் வரும், சார் யாராவது ப்ரொடியூசர் உங்களை தேடி வராங்க பாஸ்கர் அப்படின்னா, ஐயோ பாட்டமத்து நர்ஸ் இது என்ன எப்படி அமுத்துறது அப்படின்னு சொல்லி அமுத்திட்டு போய் டக்குன்னு பாஞ்சு எப்படி பெட்டில் படுத்து ரக் எடுத்து அந்த வெள்ளை துணி எடுத்து போத்திட்டு ட்ரிப்ஸ் போடுங்க நர்ஸ் ட்ரிப்ஸ் போடுங்க, ப்ரொடியூசர் அப்படின்னா ட்ரிக்ஸ் போடுவாங்கள்ல ஐவி, அதெல்லாம் போட்டு வச்சுருப்பார். எவ்வளோ பிளானிங்காக இருப்பார் பாருங்க, எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கும். ட்ரிப்ஸ் போடுங்க ப்ரொடியூசர் நர்ஸ் ஐயோ ப்ரொடியூசர் வர போடுங்க சீக்கிரம் போடுங்க அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம லிஃப்ட் ஏறி போய் கதவை ஓப்பன் பண்ணும்போது பார்த்து அப்படி படுத்துருவார். பேஷண்ட் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி படுத்துருவார். நான் சொன்னேன்ல நவரச நாயகன் பிரமாதமாக நடிப்பார்னு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏறி படுத்துப்பார். அது நீங்கள் போயிட்டு உள்ளே நுழைஞ்சோன்னே என்ன கார்த்தி அப்படின்னா, ஹபா
அப்பா வாங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னுவார். என்ன கார்த்தி என்னாச்சு அப்படின்னா, இல்லை ஹைட் பேச முடியல, ஹை டெம்பரேச்சர்ப்பா. அதுக்குள்ளே நர்ஸ் வந்து, சார் அவருக்கு ஹை டெம்பரேச்சர் 104. அப்படியா 104 அப்படின்னு கை அப்படி தொட்டு பார்த்தோன்னு வச்சுங்க. ஒன்றும் இல்லை டெம்பரேச்சர் நீங்கள் இல்லை இப்போ சார் இன்ஜெக்ஷன்லாம் டாக்டர் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் டெம்பரேச்சர் இப்போ குறைஞ்சிருக்கு சார், அட்மிட் ஆகும்போது 104 சார் அப்படின்னாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் எல்லாம் செட்டப்பு, சார் கொஞ்சம் வாயை திறங்க அப்படின்னோடனே அப்படின்வாரு. இந்த தெர்மாமீட்ரு வைப்பாங்கள்ல அதை வச்சு கொஞ்சம் இருங்க சார் 100க்கு வந்திருக்கு சார் அப்படின்வாங்க. 100க்கு வந்திருக்கு. நம்ம தெர்மாமீட்டர்லாம் போய் பார்க்க முடியுமா? டாக்டர் நர்ஸுக்கு தான் தெரியும். குறைஞ்சிருக்கா அப்படி. அப்பா சொல்லுங்கப்பா, உன்னை என்னப்பா அட்வான்ஸை கொடுத்து 3 நாளாக வந்து ஷூட்டிங் வரல, என்னப்பா இங்கே வந்து படுத்துக்கிட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, ஹை ஃபீவர் திடீர்னு முந்தானத்து நைட்டு அட்மிட், ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்கப்பா அப்படின்வாரு. அது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சாயந்தரம் உன்னை வந்து அடையார் கிளப்பில் பார்த்தாங்களாமே 2-3 பேரோட, நீ வந்து ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாமே அப்படின்னா. அது ஒரு முக்கியமான பர்த்டே பார்ட்டிப்பா, அது போனேன் அங்கே வந்து என்னப்பா அந்த ஐஸ்கிரீம் கொடுத்தாங்கப்பா, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்ப்பா, அது சாப்பிட்டேன்னா தொண்டை பிடிச்சி அப்போ தான் அப்படியே இங்கே வந்துட்டேன்ப்பா, 1/2 ஹவரில் ஃபீவர் வந்துச்சுப்பா, பக்கத்தில் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி முடியலப்பா. அப்பா நர்ஸ் ஒரு ரக் இருக்குமா அப்படிங்கிறாரு. இது நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் வந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்காரு, ஒருத்தர் ஹோட்டலில் இருக்கார், இல்லை வேற எங்கேயாவது நீங்கள் அவரை லாக் பண்ணீங்க, எப்பா நான் ஷூட்டிங்க்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு தேதியை கொடுத்துட்டு ஷூட்டிங் வராமல் டிமிக்கி கொடுத்துட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்க, வரலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இங்கே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்க பேஷண்ட்டை நீங்கள் என்னன்னு கேட்பீங்க? நம்ம மேலே ரிவர்ஸ் ஆயிரும் ஏதாவது பேசினோம்னா, புரியுதா உங்களுக்கு? அது வந்து பார்த்துட்டு இப்போ எப்போ தான்ப்பா வருவா அப்படின்னா, 2 டேஸில் வந்துருப்பா, செட்டெல்லாம் போட்டிருக்குப்பா, ஏன்ப்பா உன்னைய புக் பண்ணி தானே ஹீரோ இது பண்ணுவோம், நீ தானே கைப்பட லெட்டர் பேடில் வந்து தேதி எழுதி கொடுத்த. அந்த பாரதி கண்ணர் சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, பிப்ரவரி மார்ச் உங்களுக்கு, ஏப்ரல் டிசம்பர் உங்களுக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கிழிச்சு சின்ன காகிதத்தில் கார்த்திக் பாய் விஜயகாந்த் போய் சொன்னார்ல, பாய் கேப்டன் அது எல்லாத்துக்கும் டிமி கொடுப்பாரு. கேப்டனே என்னென்னா ஏதோ ஒரு படத்தில் வந்து கார்த்திகை வந்து கமிட் பண்ணாங்க. அப்போ வந்து விஜயகாந்தை சொல்கிறாங்க, 2 பேர் இருக்கிற மாதிரி ஹீரோ. இப்போ விஜயகாந்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சார் கார்த்திகை கமிட் பண்ணிடுறோம். அப்படியா, அவர் கொஞ்சம் பிரச்சனையாச்சு அப்படின்னு கேட்குறாரு விஜயகாந்த். இல்லை கரெக்டாக வந்துடுவார், நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு. சரி போடுங்க அப்படின்ட்டு ப்ரொடியூசர் டேரக்டர்கிட்ட புக் பண்ணிட்டாங்க. 2 நாள் ஷூட்டிங் வந்துட்டு 3ஆவது நாள் வந்து டிமிக் கொடுத்துட்டாரு. விஜயகாந்த் ஆமாம், விஜயகாந்த் கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் ஆகாதுங்க, என்னோட டேட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும், நான் முதல்ல சொன்னேன் பிரச்சனை கொடுப்பாருன்னு, நீங்கள் தான் நம்பி கூப்பிட்டு வந்தீங்க, அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, நான் 2 lakhs கொடுத்துருக்கோம், 2 lakhs விட்டுருங்க, படத்தில் கழிச்சுங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க, ஏன் சம்பளத்தில் கூட கழிச்சுங்க, ஆனால் அவர் வேண்டாம் வேறு ஆளை மாற்றுங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் வேறு ஆளை போட்டாங்க டக்குன்னு உஷாரா. அது என்ன படம்னு எனக்கு பேர் மறந்து போச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து மறுபடியும் செட்டுக்கு வராரு, ஒரு பாட்டு ஆடுறாரு, வந்தால் நல்லா நடிப்பார். அதான் வந்தால் நல்லா நடிப்பார். அங்கே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் நல்லா நடிப்பார். வீட்டிலேருந்து இறங்கி வரும்போது யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா அங்கேயும் நல்லா நடிப்பார். மொத்தத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி நவரச நாயகன்கிற பேர் வந்து 100% கார்த்திக் பொருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வராரு நான் கோஆப்ரேஷன் சார், மொத்தமாகவே நான் கோஆப்ரேஷன். அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூல் நாங்கள் முடிக்கிறதுக்குள்ளே 15 நாள் முடிக்கிறதுக்குள்ளே, அதாவது வந்து உயிர் போய் உயிர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளை பாடாக படிச்சிட்டார். அப்பாவுக்கு அந்த சக்கரவர்த்தி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா 63 years என்னமோ ஆயிடுச்சு. டயர்டாயிட்டார், படுத்துகிற பாடு சும்மாவா. ஒரு படம் போடுற தயாரிப்பாளர், அதே நேரத்தில் இயக்குனர், அதே நேரத்தில் அவர் கதையும் அவர் தான், வசனமும் அவர் தான், திரைக்கிறதுமே அவ்வளோ தான், இவ்வளவும் பார்க்கணும். காலையில் வந்து ஷூட்டிங்கு வந்து டேரக்டராக போய் வந்து ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லி 7 மணிக்கு ஆரம்பிக்கிற கேமரா நைட்டு 9 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார், நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுவார். ஏன்னா சொந்த படம், நம்ம ஒர்க் பண்ணி நம்ம எக்கனாமிக்கெலாம் வந்து பிளான் பண்ணி படத்தை முடித்தா தான் நமக்கு ஏதோ ஒரு 4 பைசா லாபம் கிடைக்கும். அந்த ஒரு எண்ணங்களோட ஒர்க் பண்ணுவார். ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா 9 மணி ஆனோடனே யூனிட்டே பேக்கப் ஆகி போயிடும். அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனு, அப்புறம் வந்து இந்த தண்ணி கொடுக்குற பசங்க, லைட் மேனு எல்லாம் பேட்டா கீட்டா எல்லாம் வந்து நிற்பாங்க. அந்த கணக்கெல்லாம் பார்க்கணும். ப்ரொடியூசர் வேறு இல்லையா, பார்த்தே ஆகணும், பார்க்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், இது என்னாச்சு சரியாச்சா போச்சா, அதெல்லாம் அன்னன்னைக்கு பார்க்கல. என்னென்னா இவங்க கூட இருக்கிற யூனிட் ஆளுங்க, இந்த சினிமாக்காரங்க என்ன பண்ணா அங்கே டிமிக்கி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ ஆச்சு அவர் கேட்பாங்க. சில ப்ரொடியூசர் எவ்வளோ ஆச்சு, ஓகே ரைட் கொடுத்துரு, இந்த 1 லட்சம் கொடுத்துருப்பா மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்ட்டு போயிடுவாங்க.
ஆனால் நம்ம அப்படி பண்ணோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவர் வந்து எப்படின்னா சீதர் சார்கிட்ட ஒர்க் பண்ணவர். சீதர் சார் வந்து சித்ராலயான்னு வந்து கம்பெனி வச்சிருந்தார். அவர் ப்ரொடியூசர் டைரக்டர். அவர்கிட்ட இருந்ததுனால அந்த அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்ததுனால அது பண்ண முடிஞ்சிச்சு, சாத்தியமாக இருந்துச்சு. நைட்டு பார்த்து 11 மணிக்கு தான் சார் முடியும், ஸ்பாட் அவுட்டு அப்போ தான் கிளம்புவார். போய் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் குளித்து சாப்பிட்டு 12 மணிக்கு படுத்து திருப்பி காலையில் வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி 7 மணிக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் லொக்கேஷன் இருக்கும், அங்கே போகணும், ஒர்க் பண்ணணும். இப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வயிற்றில் அடிக்கிற மாதிரி அடித்தா இப்படி நியாயமாகுமா? அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வரவே மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஷெட்யூல் பிளான் பண்ணோம். செகண்ட் ஷெட்யூல் வரணும். அப்போ நாங்கள் முன்னாடியே போய் பார்த்து அப்பா சொன்னார், தம்பி எனக்கு வயசாகி போச்சு, ரொம்ப என்னால் முடியல, நான் வந்து கமாண்டாக பண்ணக்கூடிய ஆள் தான், ஆனால் நீ என்னை போட்டு பாடாப்படுத்துகிற, உன்னை ஒன்றும் பண்ண வேற முடியல, நீ என்னோட பிள்ளை மாதிரி வேறு இருக்க. அதாவது வந்து ஒரு நமக்கு எதிர்ப்பாக இருக்கிறவன்ட்டு தான் நம்ம சண்டை போட முடியும். ஒரு சின்ன பையன்ட்ட நான் போய் மோதிட்டு இருக்க முடியும்ப்பா, அது மரியாதையாகவும் இருக்காது. நீ கொஞ்சம் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துரு. அதாவது 45 டேஸ் டோட்டல் ஷூட்டிங். அதில் வந்து நீ வந்து 35-40 நாள் கால் ஷீட் கொடுத்துருக்க, ஹீரோ தேவைப்படுது. நீ வந்து ஒரு ஷெட்யூல் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, செகண்ட் ஷெட்யூலில் முடிச்சு கொடுத்துட்டு இன்னொரு ஷெட்யூல் வந்து சாங்கு ஃபைட் எல்லாம் போட்டு முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னா, அப்பா ஒன்றும் இல்லைப்பா, அப்போ நீ கோச்சிக்காதீங்கப்பா, நான் அது என்ன போன ஷெட்யூல் அது பிரச்சனை ஆகிடுச்சுப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். நாளைக்கு வந்து ஷூட்டிங்கு ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கரெக்டாக தெரில, கரெக்டு, நம்ம இது இங்கே பீச்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், சுராங்கனின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கடற்கரையோரமாக இருக்கும், அந்த நேப்பியார் பாலம் இருக்குல்ல, அங்கே இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே ஷூட்டிங்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட்டிங் 7 மணிக்கெலாம் அசம்பிள் ஆகிட்டாங்க யூனிட்டு, அசம்பிள் ஆகணும் யூனிட்டு. 7 மணிக்கு ஷூட்டிங்கு, செகண்ட் ஷெட்யூல் ஃபஸ்ட்டு டே. நைட்டு 11:30 மணிக்கு அப்பாலாம் படுத்துட்டார், காலையில் ஷூட்டிங்னால படுத்துட்டார். வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு ஃபோன் வருது. நான் வந்து 11:30க்கு யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஹலோ அப்படிங்கிறேன். சார் நான் கார்த்திக் மேனேஜர் வெங்கட் பேசுகிறேன் சார். அப்படியா, என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே, சார் ப்ரொடியூசர் சார்கிட்ட பேசணும் சார். என்ன சார் அவர் படுத்துட்டார் சார், நாளைக்கு ஷூட்டிங் இல்லை, காலையில் ப்ரொடியூசர் இல்லை சார், அது விஷயமா தான் பேசணும். என்னடா அது விஷயமா பேசணும்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்கிட்டு இருக்கவரை எழுப்புறேன். இந்த மாதிரி வந்து கார்த்திக் பேசணுமா, அவர் மேனேஜர் கூட. கார்த்திக் பேசணுமா? உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஐயோ நாளைக்கு ஷூட்டிங் ஆச்சா, என்ன வில்லங்கம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பதட்டமாக வந்து ஃபோன் எடுத்து தூக்கத்தில் எடுத்து, ஹலோ என்னப்பா சொல்லுப்பா தம்பி அப்படின்னு சொன்னால், சார் வந்து 5 lakhs வந்து நீங்கள் கொடுத்தா தான் வருவாராமா. காலையில் வந்து 7 மணிக்குள்ளே 5 lakhs வந்து வீட்டில் கொடுத்துட்டிங்கன்னா ஷூட்டிங்க்கு வருவார், இந்த 15 days கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாரு. சொன்ன சேலரியோட எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. அப்போ சொன்ன சேலரி தான், ஆனால் ஷெட்யூல் பேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தாச்சு, செகண்ட் ஷெட்யூலுக்கு ஒரு 3 லட்ச ரூபா ஆல்ரெடி கொடுத்தாச்சு, புரியுது உங்களுக்கு, மொத்தம் 10 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இன்னொரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும், சம்பளமே 20 லட்ச ரூபா தான், இன்னொரு 5 லட்சம் நீங்கள் கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படிங்கிறார். இது எப்படின்னா சார், சினிமா அப்படின்னா இந்த பூஜை போட்டு புக் பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க சார், 20 லட்சம்னு வச்சுக்கோங்க, 5 லட்சம் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வரும்போது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கொடுத்தாச்சு, செகண்ட் ஷெட்யூலுக்கு வரும்போது 3 லட்சம் கொடுத்தாச்சு, இப்போ 10 லட்சம் ஆச்சா, இன்னும் 10 லட்சம் இருக்குல்ல, இது வந்து நீ தேர்ட் ஷெட்யூலுக்கு வரணும், அதுக்கப்புறம் டப்பிங்க்கு வரணும், இதெல்லாம் வரும்போது தான் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரூல்ஸ் சினிமாவில். ஸோ இதுபடி கொடுத்தாச்சு உள்ளது. ஆனால் 5 லட்சம் கொடுத்தாதானப்பா, நான் தான் 3 லட்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டேனப்பா, நான் இந்த ஷெட்யூல் பேமெண்ட் கொடுத்தாச்சே, என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை சார் அவருக்கு ஏதோ பணம் அர்ஜென்ட்டாக தேவையா, நீங்கள் வந்து காலைல 7 மணிக்கு கொடுத்தா அந்த 15 நாள் வருவாராம், இல்லை இந்த 15 நாளும் வரமாட்டாராம். இப்போ நீ ஃபோனை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டென்ஷனில் உட்காந்துட்டே இருக்கார். உட்காந்துட்டே இருந்துட்டு 12:30 மணிக்கு வந்து ஃபோன் போடுறாரு. அங்கே ஒரு ஃபைனான்சியர், முக்கியமான ஃபைனான்சியர், அவருக்கு ஃபோன் போட்டு, ஹலோ சார் இந்த மாதிரி வந்து, என்ன சார் இந்நேரத்தில் கூப்பிட்ருக்கீங்க, ஏன்னா எல்லாமே மிட் நைட்டில் இந்நேரத்தில் கூப்பிட்ருக்கீங்க. இல்லை சார் எனக்கு ஷூட்டிங் பிளான் பண்ணிச்சு, ரொம்ப சிக்கலாயிரும், அவுட்டோர் ஷூட்டிங்கு யூனிட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு, என்னால் முடியல, உடம்பு வேற முடிய மாட்டேங்குது, நீங்கள் வந்து தயவுசெய்து எனக்கு 5 lakhs இமீடியட்டாக கொடுங்க அப்படின்னு. என்ன சார் திடீர்னு 5 lakhs கேட்குறீங்க? இல்லை சார் என்ன செய்வீங்களோ கொடுங்க எனக்கு அப்படின்னோடனே, சரி வாங்க வீட்டுக்கு வாங்க, எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னா, இங்கே தான் பக்கத்தில் செனட்டாப் ரோட்டில் ஒரு மணி நேரத்துக்குள்ள வரலாமா சார்? வரேன் வாங்க, எடுத்து வைக்கிறேன், வேறு ஒரு பேமெண்ட் கொடுக்கறதுக்காண்டி நான் எடுத்து வச்ச பணம் சார், இப்போ உங்களுக்கு தரேன், நாளைக்கு பேங்க் திறந்தோன்னு நான் வேறு ஆளுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோ நெசசிட்டியாக, அவ்வளோ கொடுத்தா தான் வருவாராமா, ஆமாம் கொடுத்தா தான் வருவாராமா அப்படின்னு சொன்னோன்னே வச்சுட்டு ரெடி ஆகிட்டே இருக்கார். மறுபடியும் ஃபோன் வருது. யார் ஃபோன் பண்ணான்னா, ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னா அந்த ஃபைனான்ஷியர், கொஞ்சம் அப்பாட்ட பேசணும் தம்பி அப்படின்னா, அப்பா கிளம்பிட்டார். என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சார் வரும்போது வீட்டு டாக்குமெண்ட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க சார் அப்படின்னார்.
சரி சார் அப்படி எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு லாக்கரில் நம்ம வீட்டில் இருந்த பீரோவில் இருந்த டாக்குமெண்ட் உடனே வந்து போய் அதை தேடி இந்த டாக்குமெண்ட்டான்னு எடுத்துகிட்டு ஒரு ஃபுல்லாக செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து காரில் வச்சுட்டு, அப்போ எப்படி சொல்கிறது, காரு வந்து அப்பாவுக்கு டிரைவிங் தெரியும், ஆனால் வந்து எடுக்க மாட்டார். பொதுவாக பார்த்தீங்கன்னா நைட்டில் அந்த மாதிரி எடுக்க மாட்டார், டென்ஷனாக இருக்கிறதுனால ஓட்ட மாட்டார் காரு. அன்றைக்கி அவரே ஓட்டுறார். இவர் தனியாக வேறு போகிறாருன்னு நானும் கூட போகிறேன். கூட போனோன்னா அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அவர் வெள்ளை பேப்பரில் ஒரு 10-15 பேப்பரில் கையெழுத்தை போட்டுட்டு பண்ணுவாங்க. மார்வாடிஸாக அவங்க எமர்ஜென்சி கொடுக்குறாங்க. செக் லீஃப் முதல்ல கொண்டு வர சொன்னாங்க. அது ஷூட்டிங் போகிறதுனால அந்த எப்படி சூட் கேஸ்லேயே இருக்கும், செக் லீஃப் எல்லாம் பிளாங்க் செக்லாம் கொடுத்துட்டு அந்த 5 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து காலையில் ஒரு இந்த மேனேஜருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி, தம்பி காலையில் நீ வந்து ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போயிரு, என்னால் வர முடியாது, நான் ஷூட்டிங் லொக்கேஷன் போயிடுவேன், நீ வர சொல்லிடு கார்த்திகை, நான் வந்து இந்த பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டுருக்கேன், வரலைன்னா தொலைச்சி கட்டிடுவேன் சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை சார் வந்துடுவார் சார். இந்த பணம் வந்து 6 மணிக்கு அந்த மேனேஜர் வாங்கி போய் அவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவர் 7 மணிக்கு ஷூட்டிங் வரார். 7 மணினா 7:30 மணி 8 மணிக்கு வரார். வந்து அந்த படத்தில் ஒரு 15 நாள் கரெக்டாக நடித்தார். அடுத்து 3rd ஷெட்யூல் பண்ணணும்ல, 3rd ஷெட்யூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேதியே கொடுக்க மாட்டேன்ட்டார் சார். இந்த தர்றேன் அந்த தர்றேன், கொடுத்த தேதியை ஆனர் பண்ணுறதில்ல, எழுதி கொடுப்பார் ஒரு தேதி, அந்த தேதிக்கு வரமாட்டார். இந்த தர்றேன் அந்த தர்றேன், இல்லை சார் அது சார் இது சார் அப்படி சார் இப்படி சார் என்னென்னமோ சொல்கிறாரு. வழக்கம் போல் வந்து பெருசாக சந்திக்கவும் முடியல, பெருசாக பேசவும் முடியல, டிமிக்கி கொடுப்பார். அதாவது நீ பாரதி கண்ணன் சொல்லியிருப்பாருப்பாங்க, அதாவது வந்து ஒரு 5 லட்சம் கொண்டு போய் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்டு, ரெண்டாவது வந்து கதை வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் 5 லட்சம் சொன்னது கரெக்டாக இருக்கா பார்த்தீங்களா, அட்வான்ஸை வாங்கிட்டு கதை வந்து பாரதி கதை கொஞ்சம் மாற்றலாமா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தட்டி விட்டாருன்னு சொன்னார்ல. அதெல்லாம் எப்படின்னா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு, எப்படி அடிக்கலாம், எப்படி தூக்கி விடலாம், அந்த காசை வாங்கிட்டு எப்படி நடிக்காமல் இருக்கலாம். காசை வாங்கிட்டு நடித்தா வேலை முடிஞ்சிச்சு, காசை வாங்கிட்டு நடித்ததுக்கப்புறம் லாபமா நஷ்டமா, ஓடிச்சா ஓடலையா, அதெல்லாம் ப்ரொடியூசரோட பிரச்சனை. அதை நடிச்சே கொடுக்க மாட்டேன்னா நம்ம அந்த நடிகனை வச்சு எப்படி படம் எடுக்க முடியும்? இல்லை, ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி கிடையாது, அப்பாவோட சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, இவரும் நல்லா சம்பாதிக்கிறாரு, இருந்தும் ஏன் இந்த காசு வாங்கிட்டு ஏமாத்துறது? இந்த மாதிரி ஏமாத்துறதுன்றதே கிடையாது சார். நீங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து அவர் இந்த ஏமாற்றணுங்கிற மென்டாலிட்டியே கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய செலவழிப்பார். அவருக்கு வந்து நிறைய கடன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தை மீறி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா, நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் பாரு எப்பவும் இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூம் பர்மனெண்ட்டாக இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டீலக்ஸ் ரூம் பர்மனெண்ட்டாக இருக்கும், இதுக்கெல்லாம் வாடகைலாம் கட்டணும்ல, காஸ்ட்லி கார் இருக்கும், பெட்ரோல் போடணும், திடீர்னு கிளம்பி ஃபாரின் போயிடுவார், திடீர்னு கிளம்பி ஊட்டிக்கு போயிடுவார், திடீர்னு கிளம்பி கொடைக்கானல் போயிடுவார். காஸ்ட்லியான வாட்சு, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழும்போது உங்களுக்கு வர வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது பத்தாது. இது என்ன பண்ணுறதுன்னா, இது வந்து இங்கே வாங்குறது அங்கே கொடுக்குறது, யாராவது ரொம்ப மிரட்டினாங்கன்னா இந்தாங்க ஒரு 5 லட்சம் திருப்பி கொடுத்துறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை என்ன ஆகி போச்சுன்னா, இது வந்து தகவல், இது வந்து எந்தளவு உண்மை பொய்யன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கார்த்திகை பற்றி பேசும்போது இப்படி ஒரு விஷயத்தை பேசுவாங்க எல்லாருமே. என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு ரவுடி, அன்னைக்கு பிரபலமாக இருந்த ஒரு ரவுடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ரொடியூசரோட அக்கப்போராகி, அந்த ப்ரொடியூசர் பேரும் எனக்கு தெரியும் ஆனால் வேண்டாம், ஏன்னா அந்த ப்ரொடியூசர் பேர் நம்ம சொல்லக்கூடாது. அக்கப்போராய் என்ன ஆகி போச்சுன்னா, எடுத்து கார்த்திகை வந்து கடத்திட்டு போய் நடுக்கடலில் வச்சுட்டார் 4 நாள். ஓ ஓகே. கார்த்திகை வந்து அந்த குளூரில் நடுக்கடலில் படகுல வச்சுட்டார். அது கப்பல்லாம் கிடையாது, இந்த மீன் பிடிக்க போவாங்கல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரீம் போட்டு, அதில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சோடனே வந்து நீங்கள் வந்து தேதி தர மாட்டேங்கிறாங்களா அது இதுன்னு சொன்னோன்னா, அவர் அங்கே போய் ஜாலியாக என்ன பண்ணிட்டார், அந்த ரவுடியோட அந்த ரவுடி கேங் இருப்பாங்கல்ல, சொல்லுங்கோ வந்து ஏதோ கிடைக்குமா இங்கே, நான் நைட்டானா சாப்பிடுவேன், சாப்பாடு தான் சாப்பிடுவேன், கிடைக்குமா என்ன ஒன்றும் பேசுகிற ஜாலியாக இருக்குல்ல, இது கூட எப்படி இப்படி தான் மீன் பிடிப்பீங்களா அப்படின்னு பேசுகிறாங்க. டென்ஷனில் அவருக்கு ஜாலியாக பேசுகிறாரு. அங்கே போய் அவங்ககிட்ட போய் கடத்திட்டு போய் இவர் பிளாக்மெயில் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நடிக்க வைக்கலான்னு பார்த்தா, அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிடைக்குமா ஃபுட்டு, சாப்பிடுவேன், 8 மணி ஆச்சு, சொல்லுங்கோ, ஓ இப்படி தான் மீன் பிடிக்குமா, ஓ ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி பொரிச்சு கொடுப்பீங்களா, ஓ ஃப்ரெஷ் மீன்லாம் சாப்பிட்டதே இல்லை, எப்படிங்க போகிறீங்க, வவால் மீன் கிடைக்குமா, ஒயிட் கிடைக்குமா, ஒயிட் பாம்பரட் அப்படின்னு அங்கே போய் கேட்குறாரு. நான் அவர் ஃபோன் பண்ணி வந்து அவர் வந்து தகவல் சொல்கிறார் யாருக்கு, ப்ரொடியூசருக்கு, சார் இங்கே வந்து அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு எங்களை தொந்தரவு பண்ணுறாருன்னொன்னே, சார் நீங்கள் அப்படிலாம் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா அவர் வந்து வரவே மாட்டார், கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அவர் நடிகர்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் இறுக்கம் கொடுங்க, கொஞ்சம் பயமுறுத்துங்க, அப்போ தான் வந்து நடிப்பார் அப்படின்னோடனே அவரை வந்து லைட்டாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தோன்னே அவர் வந்து என்ன பண்ணார், அந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் படத்தை முடிச்சு கொடுத்தாரு. இங்கே வந்து நான் முடிச்சு கொடுத்துறேன் சூப்பர் நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி போகலாம் அப்படிங்கிறாராம். இது மாதிரி நான் சொல்கிறேன், கூப்பிடுறேன் உங்களை பாய் அப்படின்ட்டு வந்துட்டார் அந்த ரவுடிக்கிட்ட. அவர் பார்க்குறாரு, அதனால் இப்படி ஒரு ஆளாக இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. இப்படி நாங்கள் வந்து சொன்னேன்ல, அந்த படத்தை 5 லட்ச ரூபா வாங்கிட்டு பண்ணார். 3rd ஷெட்யூலுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, டேட்டே கொடுக்க மாட்டேன்ட்டார், பெரிய பிரச்சனை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு சுந்தரபாண்டியன் ஒரு படம் நடிக்கிறேன், அவர் நடித்தார். இப்போ சசிகுமார் நடித்த படம் கிடையாது, நிறைய பேர் இதுன்னு நினைப்பாங்க. அது பழசா சுந்தரபாண்டியன் ஒரு படம் கார்த்திக் வச்சு வந்துச்சு. இந்த வி.கே. ராமசாமி இருந்தாங்க பல நடிகர், அவரோட சன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணார். எனக்கு பேர் தெரிஞ்ச ரகுன்னு நினைக்கிறேன் அவரோட பேர். அவர் கார்த்திக் வச்சு அந்த படம் பண்ணிட்டார். ஏவிஎம்ல ஷூட்டிங் நடக்குது. அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒரு 10 பேர்லாம் வர சொல்லி அவங்களோட போய் ஒரு 4-5 காரில் இறங்கிட்டார். இறங்கி எங்கே இன்றைக்கி சும்மா விட மாட்டேன், அவனை என்ன தேதி கொடுக்கலன்னா இன்றைக்கி நடக்கிறதே வேறுன்னு இறங்கினதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயோ அந்த ப்ரொடியூசர் பாஸ்கர், ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் வந்துட்டார், அவர் விடமாட்டார் போல், ஒரு அப்போ கூட 7-8 பேர் நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு. என்ன பண்ண, ஐயோ பின்னாடி வழி இருக்கா, எஸ்கேப் ஆகலாமா, ஐயோ எக்ஸிட் இருக்கா, ஏதாவது இருக்கா, அது இருக்கான்னு சொல்லிட்டு எஸ்கேப் போயிட்டார். எஸ்கேப் போயிட்டார். அங்கேருந்து இருக்க ஏதாவது ஒரு எக்ஸிட் இருக்கும்ல ஒரு ஃப்ளோரில் நடிக்கும் போது, அங்கே இங்கே வந்து டக்குன்னு தொப்பி ஒன்று வச்சுருப்பார், மாற்றிக்கிட்டு குடுக்குடுன்னு ஓடிட்டார். அப்புறம் அந்த படத்தில் வந்து அந்த ப்ரொடியூசர்ட்டெல்லாம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாச்சு சொன்னார்ல பாரதி கண்ணன். அதாவது வந்து காஜா மொய்தீன் ப்ரொடியூசர் வந்து சேர் எடுத்து அடிக்க போயிட்டாருன்னு சொன்னார்ல. என்ன சார், பணம் போடுற ப்ரொடியூசருக்கு கொலை நடுங்கும் சார். இந்த சினிமாங்கிறது ரொம்ப மோசமான தொழில். அதான் மோசமான தொழில்னா அந்த மீனிங்கில் நான் சொல்லலை. அதாவது வந்து பணம் போடுற ப்ரொடியூசர் வந்து அந்த படம் சரியாக எடுக்காம விட்டா அந்த படம் நஷ்டமாயிடுச்சுன்னா பண்ணி செத்துருவான். பல பேர் வந்து நம்ம எத்தனையோ உதாரணங்கள் பார்த்துருக்கோம். எத்தனை தயாரிப்பாளர்கள் செத்து போயிருக்காங்க. ஜிவி மாதிரி தயாரிப்பாளர்லாம் கடனால தானே இறந்து போனாங்க, தூக்குப்பட்டு செத்தாங்க. எதனால் செத்து போனாங்க? படம் தானே எடுத்தார், வேறு ஏதாவது தப்பு பண்ணாரா, வேறு ஏதாவது தப்பான விஷயம் பண்ணாரா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏன் இறந்து போனார், ஏன் தூக்குப்பட்டு பண்ணாரு? அவர் அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டுருவீங்க சார். உங்களை சும்மா விட மாட்டாங்க. நீங்கள் வாங்கின படத்தை திருப்பி கொடுக்கலன்னா ரவுண்டு கட்டி நீங்கள் உங்களை நிற்பாங்க. நீங்கள் அப்படி அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. பிரச்சனை ஒரு தயாரிப்பாளர், அதுவும் இண்டிவிஜுவலாக படங்கள் சின்ன படங்களாக எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர், அவங்க வந்து இப்படி சிக்கலில் மாட்டி விட்டிங்கன்னா அவங்களோட லைஃபே ரூலினாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பதட்டமான சூழ்நிலை வரும்ல. அதனால் வந்து அங்கே வந்து ஏவிஎம் சரவணன்லேருந்து முக்கியமான அங்கே ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அங்கே உடனே வந்து அப்பா என்ன பண்ணிட்டார், இந்த பஞ்சாயத்தை முடிக்காமல் நான் வந்து இனிமேல் வந்து இங்கேருந்து போக மாட்டேன்னு ஏவிஎம்லேயே உட்காந்து அங்கே எல்லாரும் வந்து அவங்கெல்லாம் ஒன்று சார் கோவப்படாதீங்க சார், ஏன் சார் நான் ஒன்றுமே கோவப்படல சார், நான் என்ன தான் சார் பண்ணுறது, நான் வந்து அப்பாலாம் என்ன பிளான் பண்ணி எடுக்கிற ப்ரொடியூசர், பக்காவாக பிளான் பண்ணுவார், பவுண்டடு கையில் இருக்கும், பக்காவாக கால் ஷீட் போடுவார், பக்காவாக ஷெட்யூல் போடுவார், பக்காவாக எடுக்கிற ப்ரொடியூசர். ஏன்னா இப்படி சிக்கலில் மாட்டி விட்டு நீங்கள் பாருங்கள், வட்டி கட்டணும்ல வாங்கின பணத்துக்கு 2 ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, 30 நாள் முடிஞ்சிருச்சு, வட்டி கட்டி என்னால் முடியல சார், எனக்கு இது என்ன நடக்கும்னே தெரியல, எனக்கு வயசுக்கு எனக்கு வந்து எனக்கு உடம்பு முடியாமல் வந்துடும், இது ஏதாவது ஒன்று செட்டில் பண்ணால் தான் அது நடக்கும் அப்படின்னோன்னா அவங்கெல்லாம் வந்து கார்த்திகை வந்து பஞ்சாயத்து பண்ணி கூப்பிட்டு பேசி அடுத்த 15 நாள் உங்களுக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி அடுத்த 15 நாள் வந்து கன்ஃபார்ம்டாக வரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவரை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணார், அதெல்லாம் யார் இந்த இப்போ தயாரிப்பாளர்கள்லாம் உத்தரவாதம் தராங்க, மற்ற தயாரிப்பாளர்களும் தராங்க, வருவார் சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லாம் பொறுப்பு சார், அவர் வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருவார் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. முடிச்சு கொடுத்துருவான்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அந்த 15 நாள் அப்பா என்ன பண்ணார்னா சித்ராலயா சண்முகம்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் ரொம்ப பாப்புலரான ஆள், டேரக்டர் ஸ்ரீதர் கிட்ட வேலை பார்த்தவர். அந்த சித்ராலயா கம்பெனி தான் சித்ராலயா சண்முகன்ற பேரே வந்துச்சு. அவர் வந்து அப்பாவுக்கு வந்து நெருங்கிய நண்பர், ஏன்னா ஒன்றா ஒர்க் பண்ணாங்கல்ல, இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாங்கல்ல, சிவி ராஜேந்திரன் அவங்கெல்லாம் ஒரு குரூப்பு, அவர் நண்பர்னால அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சண்முகம் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, என்னால் இவனோட அளக்க கொடுக்க முடியல, நீங்கள் ஒரு உதவி எனக்கு பண்ணணும், 15 நாள் வந்து நீங்கள் வந்து கார்த்திக் வீட்டிலே தங்கணும், கார்த்திக் வீட்டிலே நீங்கள் தங்கணும், நான் ஆல்ரெடி பேசிட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட, கார்த்திக் வீட்டிலே தங்கி ஹாலில் நீங்கள் படுத்து காலையில் எந்திரிப்பா அப்படின்னோடனே எந்திரிச்சு கூப்பிட்டு கொண்டு வந்து ஷூட்டிங் நடிக்க வச்சு திருப்பி காரில் அவரோடே போகணும், ஏன்னா வேறு எங்கேயாவது போயிடுவார், எங்கேயுமே போகாமல் நம்ம மடக்கி பிடிச்சாதான் இந்த 15 நாள் படத்தை முடிக்க முடியும், இல்லைன்னா பெரிய சிக்கலாயிரும், எனக்கு முடியவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அவர் அப்புறம் சொன்னார், பாஸ்கர் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேன் பாஸ்கர், நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக வரீங்க, உங்களுக்கு உடம்பு முடியாமல் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து அவர் தங்கியிருப்பார், சித்ராலேசன் கூடவே தங்கியிருப்பார். தங்கி 7 மணி ஷூட்டிங் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி அப்படி போய் ரூமுக்கு போய் இவர் தான் எழுப்பார், நல்லா தூங்கிட்டு இருப்பார் ஏசி போட்டு, பக்கத்தில் போய் தம்பி கார்த்திக் அப்படின்னோடனே அங்கிள் வந்துட்டிங்களா, பெட் காஃபி அப்படின்னு. உடனே வந்து ஆள் இருப்பாங்க, உடனே வந்து இருங்க தம்பி சொல்கிறேன்னு அங்கே சமயக்காரவங்ககிட்ட போய் கொஞ்சம் காப்பி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னோன்னா அவங்க காப்பி கொண்டு வந்து குடிச்சிட்டு அங்கிள் வரேன், பாத்ரூம் தான் போகிறேன், எங்கேயும் போயிட மாட்டேன் அங்கிள், நீங்கள் பயப்படாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவர் வந்து எப்படின்னா எங்கேயாவது வேறு எதுவும் டோர்லாம் இருக்கான்னு முதல்ல சுற்றி பார்த்துட்டாரான் வீட்டை, எங்கேயுமே இந்த ஃப்ரண்ட் டோரை உட்காந்து முன்னா அந்த ஃப்ரண்ட் டோருக்கு பார்க்குற மாதிரியே சேர் போட்டு உட்காந்துட்டே இருப்பாராம்.
வரானான்னு வந்த உடனே வந்து ரெடியாகி காஸ்டியூம்லாம் வந்து இப்போ போட்டாச்சு, வாங்க இப்போ ரெடி அப்படின்னோடனே வாங்க போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து காரில் ஏற்றி அப்படியே கூப்பிட்டு வந்து இறக்கி அப்படியே நடிக்க வச்சு லஞ்ச் டயத்துலலாம் அந்த சித்ராலயம் சாரோட வேலை என்னென்னா, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்கள் கார்த்திகோட நிழல் மாதிரியே இருக்கணும். ஒரு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னால் கூட நீங்கள் அப்படியே பக்கத்தில் போய் பாத்ரூம் கிட்ட நிற்கணும். என்ன சொல்லுவார், யூரின் போயிட்டு வரேன் சண்முக சார் அங்கிள், அவரே அங்கிள் தான் சொல்லுவார். ஏன்னா எல்லாம் முத்துராமன் சாரோட ஃப்ரெண்ட்ஸ். அங்கிள் யூரின் அப்படின்னாரு. அந்த வரேன்ப்பா நானும் வரேன். நீங்கள் எதுக்கு வரீங்க அங்கிள் அப்படின்னாரு. இல்லைப்பா நான் வெளியில் தான்ப்பா வந்து நிற்க போகிறேன், நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூரின்லாம் போனதுக்கப்புறம் திருப்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியாக யூரின் கூட போக முடியல, ஓகே பரவாயில்ல இதில் ஒரு புது அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்து உட்காந்துட்டு 5 நாள் நடிக்கிறார் சார். கடைசியாக வந்து படம் முடிகிறதுக்கு 3 நாள் இருக்குது. அப்போ வந்து இடது காலை தூக்கி நடனம் ஆடவா அப்படின்னு ஒரு சாங், தேவா மியூசிக்கு, பானுப்பிரியா ஹீரோயின் 2 பேரும் ஆடணும். அது வந்து கொஞ்சம் எப்படின்னா கர்நாடிக் மிக்ஸ் பண்ணியிருக்கும், வெஸ்டர்ன் கர்நாடிக்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கும். அந்த பாட்டே வந்து எப்படின்னா டான்ஸ் பிரமாதமாக ஆடணுங்கிறதுக்காண்டி தான் போட்டது. அந்த பாட்டு வந்து முதல் நாள் வந்து பிரமாதமாக ஆடுறாரு, 2வது நாள் வந்து பிரமாதமாக ஆடுறாரு, அது பானுப்பிரியா எல்லாரும் ஆடுறாங்க. 3வது நாள் வந்து ஃபைனல் டே. இது வந்து ஷூட்டிங் முடிஞ்சால் பூசணிக்கு உடச்சிடும், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீ அப்பா இன்னும் ஒரு நாளை தாண்டணுமே, பாதி கிணறு இல்லை, முக்கால் கிணறு இல்லை, முழு கிணறுன்னு தாண்டியாச்சு. ஆனாலும் பிடிச்சி திருப்பி கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தோட யூனிட்டே திக்குன்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூனிட்டில் உள்ளவங்களே பேசாமல், அப்பா சார் எப்படியோ நீங்கள் முடிச்சிட்டிங்க சார், ஆனால் கார்த்திக் வச்சு படமே முடிக்க முடியாது சார், அந்த படம் இது நம்ம பூமி அது இதுன்னு. அந்த நேரத்தில் படத்தில் பார்த்தீங்கன்னா நாடோடி தென்றல் பாரதி ராஜா வந்து ஒரு படம் எடுத்தார். இதே சமயத்தில் தான் அவர் தான் வந்து அலைவோல் இதில் இவர் இன்ட்ரோடியூஸே பண்ணார். நாடோடி தென்றலில் பாரதி ராஜாவை இவர் படுத்தின பாடு, ஐயோ அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பீக் ஆகி டென்ஷன் ஆகி கத்தி ப்ரெஷர் ஆகி, டேய் உன்னை தொலைச்சி கட்டிடுவேன்டா, எங்கடா இருக்கு அப்படின்னா எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன நீங்கள் கற்றுனாலும் நீங்கள் கண்டுபிடிச்சாதானே நேராக போய் சட்டையை பிடிப்பீங்க, நீங்கள் கண்டே பிடிக்க முடியாதுல்ல. அப்படியே நீங்கள் சட்டையை பிடிச்சிங்கனாலும் டக்குன்னு பட்டன் ஊற்றிட்டு சட்டையை மட்டும் கொடுத்துட்டு ஓடிடுவார். அந்த மாதிரி ஆள் இவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவரை போய் பிடிப்பீங்க? சிக்கல். பாரதி ராஜா சார்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் நாடோடி தென்றலில். அதாவது அந்த சாங்கெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் எடுத்திருப்பார், எக்ஸ்ட்ராடனரியாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். அந்த சந்தன காட்டிலே அந்த பாட்டெல்லாம் மன்மதன் மீன் ஓ மதி ஓ, இளையராஜா ஒரு பக்கம் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு, ஷூட்டிங்கே எடுக்க முடியல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னாச்சுன்னா, அந்த ஒரு லாஸ்ட் டே இருக்குது பற்றியா, சண்முகம் சார் வழக்கம் போல் ஆளில் படுத்திருக்காரு, நல்லா தூங்குறாரு. மிட் நைட்டில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஷூட்டிங்கு வந்து எப்பவும் போல் 5:30 மணிக்கு போய் ரூம் போய் அவர் வந்து முகத்தை தானே பார்த்து எழுப்புவாங்க, பார்த்து தம்பி கார்த்திக் தம்பி அப்படின்னு எழுப்பியிருக்காரு. அங்கிள் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறார். என்ன தம்பி இன்றைக்கி வேறு மாதிரி ரியாக்ஷன் பண்ணி, பார்க்கலையா காலை அப்படின்னாரு. என்ன காலுக்கு என்ன அப்படின்னு சொல்லி காலை பார்த்தாங்க. பாருங்க நெச்சுக்கு பாத்ரூம் போனேன்னா சல்லுன்னு காலை வச்சா சல்லுன்னு வலிக்க விட்டு ஹேஷர் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. டாக்டர் வந்தாங்க. எப்போ வந்தாங்க நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அங்கிள், உங்களை எழுப்பக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பாவம் வயசானவன், நீங்கள் எழுப்பலாம் அங்கிள். டாக்டர் வர சொல்லி கட்டு போட்டு போனாங்க அங்கிள், வர முடியாது அங்கிள் அப்படின்ட்டார். ஐயோ சொல்லிட்டு லாஸ் ஆகுது. ஏங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் தெரியாமல் போய் மெதுவாக கதவை திறந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்களை வர சொல்லி, அதாவது இந்த மாவு கட்டு போடுவாங்கள்ல அது மாதிரி இல்லாமல் இந்த ஸ்ப்ரே, இந்த ஆரஞ்சு கலரில் போடுவாங்கள்ல, ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சுன்னா போடுவாங்கள்ல, லிகமெண்ட் டயர் ஆச்சுன்னா போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கால் ஃபுல்லாக முட்டிக்கால் வரைக்கும் போட்டார். கால் அடிக்கால்லேருந்து முட்டிக்கால் வரைக்கும் போட்டு கிளிப் போடுவாங்க, அதை கிளிப் போட்டு பின் பண்ணி நல்லா படுத்துக்கிட்டார். விழுந்துட்டார். ஒரு நாள் படத்தை முடிச்சு கொடுத்து பாஸ்கர் அங்கிளுக்கு படத்தை முடிச்சுன்னு நினச்சேன். பூசணிக்காய் இன்றைக்கி உடைக்கணும்ல, முடியாதுன்னு நினைக்கிறேன் அங்கிள், முடியல அங்கிள், சாரி அங்கிள் அப்படின்ட்டார். ஐயோ இதனால் வம்பா போச்சு, இவ்வளோ கண்ணுங்கரமாக பொத்தி காப்பாற்றி கொடுத்தோம். லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பதறிக்கிட்டு வீட்டில் லேண்ட்லைன் இருக்குல்ல அவர் வீட்டில் ஸ்டுடியோக்கு ஃபோன் பண்ணுறாரு. ப்ரொடியூசர் வந்துட்டார் அண்ணா, அந்த அங்கே உட்காந்துருக்காருங்க அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் கூப்பிடுங்க ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாஸ்கரை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு. ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் செட்டில் ஒவ்வொரு செட்டுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல ஃபோன் வச்சுருப்பாங்க, அங்கே ஒரு மேனேஜர்லாம் இருப்பாங்க செட்டுக்கு. அவங்க ஓடி வந்து சார் உங்களுக்கு ஒரு லேண்ட்லைனில் ஃபோன் வந்திருக்கு, யாரோ கூப்பிட்றாங்க, சித்ராலயம் சண்முகமா அப்படின்னோன்னே, அவர் அதுக்கு இந்நேரத்தில் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு 7 மணி கரெக்டாக இந்நேரத்தில் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோன்னா போய் ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னா, ஐயோ பாஸ்கர் எல்லாம் கெட்டு போச்சு பாஸ்கர், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்னாச்சு சண்முகம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு பதட்டத்தில். என்னமோ காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி கட்டு போட்டிருக்காரு பாஸ்கர், எப்படி போட்டான்னே தெரில, அவர் பார்த்தா பெரிய கட்டை போட்டு படுத்திருக்காரு, எந்திரிக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்ட்டு படுத்துக்கிட்டாரு. பூசணிக்காய் உடச்சிடலான்னு நினச்சோம், முடியலையேட்டு படுத்துக்கிட்டாரு.
ஐயோ இருங்க நான் வண்டி எடுக்கிறேன், டிரைவர் வண்டி எடு அப்படின்னு சொல்லி ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து ஆழ்வார்பேட்டுக்கு வண்டி விரசா அந்த காலையில் 7 மணிக்கு அந்த காலத்துலலாம் பெருசாக டிராஃபிக் இருக்காது, இப்படியெல்லாம் அடித்து பிடிச்சி ஒரு 20 நிமிஷத்தில் வந்து மேலே படியில் லிஃப்ட்டில் ஏறி கார்த்திக் வீரை போய் திறந்து உள்ளே போய் பார்த்தா இவர் சித்ராலய சண்முகம் இருக்கார். இவரும் போயிட்டு அப்பா போய் பார்க்குறாரு. அப்பா இது போச்சுப்பா, நான் எப்படியாவது முடிச்சுக்கணும்னு, நல்ல நேரம் இல்லை போலப்பா, கால் விழுந்துச்சுப்பா, பாத்ரூம் போகும்போது விழுந்துச்சப்பா, ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டார். இப்போ யார் இந்த வந்து கட்டை போட்டு விட்டது? இவர் தூங்கிட்டு இருக்காங்க, அங்கிள் தூங்கிட்டு இருந்தார், டிஸ்டர்ப் பண்ண நான் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி வர சொன்னேன்ப்பா. என்ன வர முடியாது அவனால், நீங்கள் ஒரு நாள் வந்தால் படப்பிடிப்பு முடிஞ்சிருந்து தெரியும், இல்லை பூசணிக்காய் உடைச்சிடலாம்ல, அதான்ப்பா அதான் நான் நினச்சப்பா, முடிச்சிடா எனக்கு நல்லது தானேப்பா, ஒன் டே தானே முடிச்சிடலாம்ல, முடிக்க முடியலப்பா, என்ன செய்யறதுப்பா அப்படின்னாரு. அப்போ அப்படியே பார்த்துட்டே இருந்தார், லைட்டாக கால் அப்படி சுற்றி பார்த்துட்டு, சரி நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஷூட்டிங்க்கு வாங்க. எப்படி வர்றது அப்படின்னா, உங்களுக்கு சேரில் வச்சு லிஃப்ட்டில் தூக்கி வச்சு உங்களை கூப்பிட்டு வந்து ஷூட்டிங் போடுவாங்க. ஷூட்டிங் பண்ணுவீங்களா? அப்பா பேண்ட்டு போட முடியாதுப்பா, பேண்ட்டு போட முடியாது, கவலைப்படாதப்பா, சித்ராலய சண்முகம் சார் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க சார்ப்பா, நீ பேண்ட்டை போடுப்பா. அப்பா எந்திரிக்கவே முடியாதுப்பா, நீ படுத்தபடியே பேண்ட்டை போடுப்பா சண்முகம் சார்ட்டு சொல்லி பேண்ட்டை போட்டு விடுங்க, அந்த காஸ்டியூமை போட்டு விடுங்க. ஆனால் காஸ்டியூம்லாம் அவர் வீட்டிலே இருக்கு, ஏன்னா காஸ்டியூம் போட்டு தான் வெளியே டெய்லி வராரு, இந்த 15 நாளாக வராரு, இந்த சாங் காஸ்டியூம் அங்கே இருக்குது, நேற்றுக்கு போட்ட காஸ்டியூம் தானே அது போட்டு விடுங்க அப்படின்னோன்னா அவர் போட்டு அவர் பிடிச்சி தம்பி காலை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சி போட்டு பேண்ட்டை போட்டு சட்டை கழட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சட்டையில் ஒன்றும் இப்போ மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லைப்பா, ஐயோ பேண்ட்டை போட்டாங்களே, சட்டையை கழட்டி வேறு சட்டை போடணும், அப்பா பல்லு அப்படின்னாரு, பல்லெல்லாம் விளக்கலாம்ப்பா, பல்லெல்லாம் விளக்கலாம், ஸ்டுடியோவில் வந்து ப்ரெஷ்ஷு பேஸ்ட்லாம் வாங்கி வைக்கிறேன், வந்து அங்கே விளக்கிட்டு மூஞ்சியை கழுவிட்டு படத்தை முடிச்சு கொடுத்துரு. அம்மா என்னப்பா சொல்கிறீங்க, எப்படிப்பா முடியும், ஷூ போட முடியாதுப்பா, ஷூவெல்லாம் போட வேணாம்ப்பா. அப்புறம் சார் அப்பா நீங்கள் டான்ஸு பாட்டில் எடுக்கிறீங்க, அப்படியே ஆடணுமேப்பா, எதுவுமே பண்ண வேணாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எல்லாமே நான் டைரக்டர் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ வந்து முடிச்சு கொடுத்துருப்பா. அப்பா அப்படின்னு அப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரில் தூக்கி உட்கார வச்சு, இந்த நீல்கமல் சேர் மாதிரி இருக்கும்ல, அதில் தூக்கி 2 பேரும் சேர்ந்து உட்கார வச்சு லிஃப்ட்டுக்கிட்ட கொண்டு வந்து வேலைக்காரன் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான், அவனை ஹெல்ப் பண்ணுறான், எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் உட்கார வச்சு டிரைவர் ரெடியாக இருக்கார். ஆனால் ஆல்ரெடி கிளம்புறதுக்கு டைம் பண்ணி பிளான் பண்ணதுனால டிரைவர்லாம் வர சொல்ல இல்லைன்னா சந்தேகப்படுவாங்கன்னு டிரைவர்லாம் ரெடியாக தான் இருக்கார். டிரைவர்லாம் குட் மார்னிங் சார், அப்பா நானே கார் ஓடிச்சு, குட் மார்னிங் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு காரில் தூக்கி உட்கார வச்சு குண்டு கத்தா திருப்பி அந்த ஸ்டுடியோவுக்கு வந்தோடனே இன்னொரு சேரை கொண்டு வந்து அங்கிட்டு இறக்கி, கொஞ்சம் நடந்து வர முடியுமாப்பா, நடந்து வர முடியாது, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அப்படி நொண்டி வர்றாரு, இது ஒரு கால் நடக்க முடியாத மாதிரி நொண்டி வர்றாரு. யூனிட்டில் உள்ளவங்கலாம் பார்த்தா அங்கே உள்ளவங்க ஒரு 4, 10, 15 பேர் கேட்பாங்க, சார் என்னாச்சு சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நேற்று பாத்ரூமில் வேற ஒன்று பாத்ரூம் அப்படின்னு வந்து உட்காந்துருந்தார். எப்படி ஆட போகிறாங்க, எப்படி பாட்டு எடுக்க போகிறாங்க, நான் தானே பாட்டு எடுக்க முடியும் அப்படின்னோடனே அப்பா என்ன சொல்லிட்டாரு, இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்த்திக் வீட்டிலேருந்தே ஃபோன் பண்ணி ட்ரை ஐஸ்காரனை வர சொல்லு அப்படின்ட்டார். ட்ரை ஐஸ்னால் ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு, அது போட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்மோக் மாதிரியே இருக்கும். ஓகே, பார்த்துருப்பீங்க சில படங்கள்ல, இந்த ஊட்டி எஃபெக்ட்லாம் கூட சில நேரம் எடுத்தால் அந்த ட்ரை ஐஸ்லாம் போட்டு தான் ஸ்மோக் மாதிரி இது பண்ணும், அவுடோரில் கூட பண்ணுவாங்க. இங்கே லோக்கலில் ஊட்டியை வந்து இங்கே மேட்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பின்னாடி ட்ரை ஐஸ்லாம் போடுவாங்க, அது வந்து ஃபாக் மாதிரியே இருக்கும். அது வந்து இந்த முட்டிக்கால் வரைக்கும் ட்ரை ஐஸ் போடுற மாதிரி ரெடி பண்ணி அவங்க அது போடுறதுக்கு ஆள் வரணும், அந்த ஆளுங்களெல்லாம் வர சொல்லி ரெடி ஸ்டுடியோவில் இருக்காங்க. வாப்பா கார்த்திக் வா வந்து நில்லு அப்படின்னோடனே வந்து அப்படி நொண்டி வந்து நின்னார், செருப்பு மட்டும் போட்டுருக்காரு. போட்டு நின்னோடனே இப்போ பாட்டு ரெடி சாங் அப்படின்னோடனே வந்து இடது காலை தூக்கி நடனமாடு அப்படின்னு பாட்டு பாடுது. பானுப்பிரியாட்ட முன்னாடி சொல்கிறார், அம்மா நீ ஒன்றும் பண்ணாத, பானுப்பிரியா பயங்கரமான டான்ஸர் உங்களுக்கு தெரியும்ல, நீ ஒன்றுமே பண்ணாதம்மா, சுற்றி ஆடுவா கார்த்திகை, ஒன்றும் பண்ண சுற்றி ஆடினா அப்படியே ஆஃப் ஃப்ரேம் வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆஃப் ஃப்ரேம் வச்சு அப்படி டன் அப்படி ஓகேம்மா கட் ஓகே அப்படியே எல்லாம் பண்ணி அப்படி கார்த்திக் வந்து பார்த்துட்டே இருக்காரு, நின்றுக்கிட்டே ஆட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானுபதியாட்ட பார்க்குறாரு. இது வந்து எதுவும் புரிஞ்சுக்காமல் ஆடிக்கிட்டு இருக்கு, இது அதுக்கு ஆப்ரேட் பண்ணலாம் பானு அப்படின்னாரு. பானுலாம் பக்கத்தில் இப்போ வராது, நீ வந்து பாட்ட முடி அப்படின்னு சொல்லியாச்சு. ஒன்றும் இல்லை சும்மா இப்போ பேசிருக்கலான்னு பார்த்தேன், அந்த பேசலாம் வேணாம் கார்த்திக், சும்மா சொன்னது கேளுங்க கார்த்திக், சும்மா தொந்தரவுலாம் பண்ணிட்டு கூடாது என்ன அப்படின்னோடனே, சரி நான் ஒன்றுமே சொல்லப்பா அவர் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு, வாங்க ஷார்ட் ரெடி அப்படின்னோடனே சாங் ஆக்ஷன் சவுண்ட் அப்படின்னோடனே
பட் பானுப்பிரியா ஆட விட்டு கடைசியாக வந்து நம்ம எங்கேயுமே ஆடலையே எப்படி மேட்ச் பண்ண போகிறோம், லாங் ஷாட் வைப்பாங்க, செட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுமா. அப்போ லாங் ஷாட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ் தான் நிறைய போட்டு சுத்தமாகவே கால் தெரியாது. நீங்கள் அந்த பாட்டை போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது பொய்ன்னு நினைக்கிறாங்க. இடது காலை தூக்கி நடனமாடவா, நடனமாடு, அது தேவா மியூசிக்கில் உள்ள பாட்டு, சக்கரவர்த்தி படத்தில். அந்த பாட்டு நல்லா தான் டான்ஸ் ஆடுறாரு இவர், வந்து பேட்டியில் பொய் சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கும் போது அது அப்படி கிடையாது. 2 நாள் நல்லா ஆடினார். ஆமாம், அவங்களுக்கு 2 நாள் நல்லா ஆடினார். 3ஆவது நாள் தான் மக்கர் பண்ணிட்டாரு. அந்த 3ஆவது நாள் தான் அந்த ட்ரை ஐஸ்லாம் போட்டு கால்லாம் தெரியாதம்மா. அப்போ கூட வந்து உங்களுக்கு கொஞ்சோண்டு லீக் ஏதாவது ஒரு அந்த ட்ரை ஐஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த ட்ரை ஐஸு, அந்த ஃபாகு. அப்போ வந்து கொஞ்சம் அப்படி தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் முத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த 3ஆவது நாள் மட்டும்தான் ஆட மறுத்துட்டாரு, ஆட முடியாமல் போச்சு. அதனால் அதை மட்டும்தான் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்த பாட்டையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவரும் டான்ஸ் ஆடுற மாதிரியே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து எடிட்டிங்கில் எல்லாம் பக்காவாக பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பல வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. அதெல்லாம் எல்லா ஜிமிக்ஸும் சினிமாவில் பண்ணாச்சு. சினிமாவே மேஜிக் தானே, சினிமாவே ஜிமிக்ஸ் தானே, அது என்ன வேணால் பண்ணலாம் சினிமாவில். ஸோ அதை மாதிரி பண்ணதுனால அந்த பாட்டை வந்து முடிக்கும்போது கடைசியாக முடித்தோன்னே பானுப்பிரியா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே கார்த்திக் மட்டும் நிற்க வச்சு, கார்த்திக் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரே டேக்கு, ஒன்றும் எதுவுமே இல்லை, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு கார்த்திகை நிற்க வச்சுட்டு அந்த ட்ரை ஐஸை போட்டுட்டு இது சவுண்ட் அப்படின்னோடனே சவுண்டு வரும், சவுண்டு போடுவாங்க. சவுண்டு வாட்டு போட்டு விடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு ஒரு வாட்டு பாடிட்டு இருக்கப்பா. அப்போ சவுண்டு கேட்டு தான் ஆட முடியும். அப்படின்னா இப்போ வந்து கார்த்திக் இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னோடனே பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா, இப்படிப்பா, அப்படி பாடி மூவ்மெண்ட் பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பான்னு ஒரு 1/2 hour அவரை வந்து க்ளோஸ் ஷாட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துட்டு, ஓகேப்பா ஷூட்டிங் முடிஞ்சு வாங்க பூசணிக்காய் உடைக்கலாம் அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. நான் போட்டுமாப்பா கால் வலிக்குது அப்படின்னா, படம் ஃபுல்லாக நடிச்சிட்டேன், நீ தான் இந்த படத்தோட ஹீரோ, நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது அப்புறம் பார்ப்போம், பிரச்சனை கொடுத்தியா கொடுக்கலாங்கிறது அப்புறம் பார்ப்போம். நீ வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த படத்துக்கு ஹீரோவாக இருக்க, பூசணிக்காய் உடைக்க போகிறோம், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, பூசணிக்காய் உடைச்சோன்னு நீ போயிடு அப்படின்னோடனே உடனே பார்த்தீங்கன்னா பூசணி உடைக்கிறதுனா யூனிட்டே இருப்பாங்க, கேமரா எல்லாம் வச்சு எல்லாம் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நிற்பாங்க, டேரக்டர், டெக்னீஷியன், ப்ரொடக்ஷன் பாய், லைட் பாய் எல்லாம் நின்று தான் பூசணிக்காய் உடைப்பாங்க. ஒரு படத்தை முடிக்கிறதுனா சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு படத்தை எடுக்கிற தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு படத்தை முடிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு, ஒரு இயக்குனருக்கு தான் தெரியும் ஒரு படத்தை முடிக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காய் உடைக்கும்போது பூசணிக்காய் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் பாய் தான் சுற்றுவான் பொதுவாக. அதில் காசு கீசு குங்குமம்லாம் போட்டு சூடம் வச்சு கூட்டணும்னா அப்படியே வந்து ப்ரொடியூசர் தொட்டுக்கு போடுறாங்க, பானுப்பிரியா தொட்டுக்கு போகிறாங்க, கார்த்திக் வந்து கார்த்திக் தொட்டுக்கு முடிப்பா அப்படின்னு படம் நல்லா வரணும், படம் நல்லா வரணும் பண்ணலாம். ஐயோ படத்தை முடிச்சிட்டாங்களே, பூசணிக்காய் உடைக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணோம், ஒன்றும் பண்ணல, பூசணிக்காய் முடிச்சிட்டாங்க படத்தை அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு. வந்தீங்கன்னா டோப்புன்னு பூசணிக்காய் சொன்னேன், கார்த்திக் ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணு, எதிர்காலம் நல்லா வரட்டும், ரொம்ப நல்லாப்பா, அப்பா குனியும் இல்லைப்பா, தொட்டுக்க முடியும்ல, எப்படி தொட்டுக்கிறேன்ப்பா, கையை தொட்டு பாட்டுப்பா, கையையும் தொட வேணும், நீ காலையும் தொட வேணும், ஓகேவா, நீ கிளம்பு, நல்லபடியாக இரு, வாழ்த்துக்கள், சின்ன பையன் நீனு, நான் எதுவுமே மனசில் நினச்சிக்கல, நீ நல்லா இரு, என் பிள்ளை மாதிரி நல்லா இரு அப்படின்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஐயோ போயிட்டு வாப்பா அப்படின்னோடனே உடனே அந்த கார்கிட்ட போகும்போது அப்படியே நொண்டி போகிறார். ஏன்னா திருப்பி நடந்து போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க, வரும்போது நொண்டி வந்த மாதிரியே அப்படி நான் சொன்னேன்ல நவரசன் நாயகன், அதனால் நொண்டி அப்படியே போகிறாரு. நொண்டி போனோன்னா கார் வந்து ரெடியாக, டிரைவர் வந்து காரை திறந்து விட்றாரு. திறந்து விடனே இந்த சித்ராலய சண்முகம் 15 நாள் கூடவே இருந்தார்ல அந்த கேரக்டர், அவரை பார்த்து அங்கிள் வரலையா அப்படிங்கிறாரு. அவரு ஏப்பா என்ன பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இல்லையா, உங்கூட வந்து படுத்திருந்து நான் என்னையா பண்ணுறது, பார்த்து போப்பா, போயிட்டு வா அப்படிங்கிறாரு. வரலையா, வேலை இல்லையா, எல்லாமே எடுத்தாச்சா, க்ளோஸ் எல்லாம் முடிஞ்சா, எல்லாம் முடிஞ்சுப்பா, டேரக்டர் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஓகேவா அப்படின்னு கிளம்பிட்டேன். இதுதான் நடந்தது 3 படத்தில். படத்தை முடிக்கிறது ஒரு பெரிய கதையா, பெரிய கதை. அப்புறம் டப்பிங் எப்படி நடந்துச்சு? டப்பிங் எல்லாம் பெரிய பிரச்சனைங்க. அப்புறம் இதே மாதிரி தான், அது ஒரு 1 மணி நேரம், அது இன்னும் ஒரு 1 hour, அது ஒரு 1 hour சொல்லணும். அதுக்கு டப்பிங் இதே மாதிரி தான். அந்த டப்பிங் வந்து 2 நாளில் முடிச்சுருவாங்க பொதுவாக பெரிய ஆர்டிஸ்ட்லாம். அந்த 2 நாள் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறதுக்குள்ளே திடீர்னு தொண்டை கட்டிடுச்சுன்னுவார், ஆல்ஸ் கிடைக்குமா அப்படின்னுவார். ஆல்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாலே இன்னைக்கு முடியாதுன்னு அர்த்தம், எஸ்கேப் ஆக போகிறான்னு. நான் அப்போ நாளைக்கு வரட்டுமா வேணுன்ட்டே நம்ம நல்லா பேசுவார்ல, திடீர்னு பார்த்தீங்கன்னா குறன்னு பேசுவார்.
அப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணி அந்த படத்தை முடித்து அந்த படம் எப்படின்னா நான் சொன்னேன்ல 5 லட்ச ரூபா வாங்கும்போது ஒரு மாரவாடிக்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்தோம்னு அந்த வீடை திரும்பவே முடியல, அந்த வீடு மூழ்கி போச்சு. ஐயோ. அந்த வீடு மூழ்கி போச்சு சத்தியம். ஓகே. ராயப்பேட்டால ஒரு வீடு, அந்த வீடை திருப்பவே முடியல, அந்த வீடு அப்படியே மூழ்கியே போச்சு. சொல்கிற வார்த்தைகள்லாம் எதுவுமே போய் கிடையாது, சத்தியமான வார்த்தைகள். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த படத்தில் 1.25 கோடி ரூபா நஷ்டம். 10 ரூபா 15 ரூபா இல்லை 10 லட்சம் 15 லட்சம் லாபம் கிடைக்கும்னு எடுக்க போன படத்துக்கு 1.25 கோடி ரூபா நஷ்டம். அந்த நஷ்டத்துக்கு யார் பொறுப்பு அப்படின்னா முழுக்க முழுக்க கார்த்திக் தான் பொறுப்பு. கார்த்திக் தான் நஷ்டத்துக்கு காரணம். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சில இயக்குநர்கள் கார்த்திகை வச்சு தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தர்சிலாம் 4 படம் பண்ணியிருக்காரு, ராஜ் கபூர் 2 படம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு மட்டும் எப்படி அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக? அதெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்கணும். நீங்கள் சுந்தர்சிகிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கணும், ராஜ் கபூர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கணும், சங்கிலி முருகன் வந்து படம் எடுத்தார், அவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கணும். சமீபத்தில் கூட சங்கிலி முருகன் சார் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அவர்லாம் என்ன பண்ணுவார்னா முழு பணம் இருக்குது பார்த்தீங்களா 20 லட்சம் அப்படியே கொடுப்பாரு. கொடுத்தோன்னே என்னென்னா அந்த பீரோவில் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தம்பி போகலாமா அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றுவார். மதுரை பக்கம் மேலூர் பக்கம் அந்த கிராமத்து தேனி பக்கம் போய் கிராமத்தில் உட்கார வச்சுருவார். அவரை ரூம் போட்டு உட்கார வச்சு இதே மாதிரி தான் ஆள் போட்டுருவார். எஸ்கேப் ஆயிடுவான்டா மற்றக்கோடா டேய் நீங்கள் தாண்டா போட்டு போய் அப்படின்னு 4 பேர் இருப்பாங்க சுற்றி அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கண்காணிப்பாங்கல்ல போலீஸ்காரங்க மப்டியில் ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க யார் என்னே தெரியாது, அது மாதிரி ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது அப்படின்னு நகர்ந்தான்னு வச்சுக்கோங்க, நான் நல்லா இருக்குமா பரோட்டா, நான் ரூமுக்கு வர சொல்கிறேன் தம்பி, ரூமுக்கு வர சொல்கிறேன், பரோட்டா சால்னா அந்த கடையிலேருந்து தானே வேணும், கோனார் மிஸ்ஸு அங்கேருந்து வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்கார வச்சு படுக்க வச்சு தூங்க வச்சு எந்திரிக்க வச்சு குளிப்பாட்டி கிளிப்பாட்டி ஸ்கூட்டி கொண்டு வந்து அப்பா 25 நாள் நடித்தா போதுமா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கோயிலுக்கு கூட்டு தான் அப்படி இப்படின்னு அங்கே கிராமத்தில் பாட விட்டு ஆட விட்டு டேரக்டர்கிட்டையும் சொல்லிடுவார். டிபி கஜேந்திரன் மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு கடன் முடிச்சிருங்க, ரோல் போடுங்க, டப்புன்னு எதுவுமே கட் பண்ணாதீங்க, எங்கேயுமே பிரேக் பண்ணாதுங்க, ஒரே ஷெடியூல் 25 நாள் முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி காரில் ஏற்றி ட்ரெயினில் ஏற்றி அதே மாதிரி 4 ஆளுங்களையும் கூட எடுத்து சேஃபாக வீட்டில் இறக்கி விட்டுட்டு அப்பாடா தம்பி அப்படின்ட்டு கும்பிட்டு வந்துடுவார் சங்கிலி முருகன். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிச்சது உங்கள் மூலமாக. இதான் இதுக்கு முன்னாடி சொன்னவங்க வந்து சில விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு படத்துக்கே இவ்வளோ கஷ்டம், ஒரு வீடு மூழ்கி போகிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. தயாரிப்பாளருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நீங்கள் கார்த்திகால ஏற்பட்ட அந்த நஷ்டம் அதுக்கப்புறம் அது மீளவே முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் உங்களோட சொத்து அப்படின்னும் போது அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதுனால உங்களுடைய கருத்துக்களை பயந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.